திவ்ய தேசங்கள் 20 சோழம் 108க்குள்ளே 2 20 40 திவ்ய தேசங்கள் சோழ நாட்டு திருத்தலங்கள். அதில் இப்போ முதல் திவ்ய தேசத்தை பார்க்க போகிறோம். முதல் திவ்ய தேசம் சோழ நாட்டுக்கு மட்டுமில்லை, 108க்குமே பிரதானமான திவ்ய தேசம் திருவரங்கம் திருப்பதி. ஸ்ரீரங்கம் என்னும் பெரிய கோயில் என்னும் பூலோக வைகுண்டம் என்னும் உபய காவேரி மத்தியத்திலே பெருமான் எழுந்துருள் இருக்கிறார் ஸ்ரீரங்கம். ஆக 108 திவ்யதேசங்களை ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆரம்பித்து வைகுந்தத்துக்கு போகணுமா, வைகுந்தத்திலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீரங்கத்துக்கு வரணுமான்னா முதல் திருப்பதி திவ்யதேசம் ஸ்ரீரங்கம்தான். 10 ஆழ்வார்களாலே பாடப்பட்ட பெருமாள். வைகுந்தநாதன் கூட அப்புறம் 10 ஆழ்வார்களும் பாடின பெருமாள். கீழே சொன்னேன், ஒரு ஆழ்வார் பாடியிருப்பார், 2 பேர் பாடியிருக்கலாம், 4 பேர் பாடியிருக்கலாம். ஆனால் ஸ்ரீரங்கத்தை மட்டும் 11 பாடும் பெருமாள். அனைத்து ஆழ்வார்களும் விடாமல் பாடி உள்ளனர். இப்போ ஸ்ரீரங்க மகாத்மியம் என்னான்னு பார்ப்போம். நாம் இப்போ மகாத்மியத்தை எல்லாம் அந்தந்த ஸ்தல புராணத்திலேருந்து விண்ணப்பிக்கிறேன். இப்போ தசாத்தியாயி, சதாத்தியாயி, அஷ்டாத்தியாயி, காவேரி துலா காவேரி மகாத்மியம் இதெல்லாத்தையும் பார்த்தா தான் ஸ்ரீரங்க மகாத்மியம் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இதுதான் பூலோக வைகுண்டம், பிரத்யக்ஷமான பரமபதம். அது வைகுந்தம், இது ஸ்ரீரங்கம். அங்கே விரஜ என்னும் நதி ஓடுகிறது, இங்கு காவிரி ஓடுகிறது. அங்கே பரவாசுதேவன் உள்ளார், இங்கும் வாசுதேவன் உள்ளார். அங்கே அந்த பெருமானை வைகுந்தத்தை கிட்டுபவர்கள் பக்தர்கள் கிட்டி அனுபவிக்கின்றனர். இங்கேயும் தென்னாடும் வடநாடும் தொடனின்ன திருவரங்கம். தெற்க இருக்கிறவாள்லாம் வடக்க வந்து தரிசிக்கிறார்கள், வடக்க இருக்கிறவாள்லாம் தெற்க வந்து தரிசிக்கிறார்கள். கோயில்னு சொன்னாலே ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்க, வைணவ மரபில் பார்த்தால் கோயிலுக்கு போய்விட்டு வரேன்னால் பெரிய கோயில்னு ஸ்ரீரங்கத்துக்கு தான் பேர். கோயில் பெரிய கோவில், பெருமாள் பெரிய பெருமாள்னு பேர், தாயாருக்கு பெரிய விராட்டியார்னு பேர், மண்டபம் பெரிய திருமண்டபம்னு பேர், திருநாள் அத்தியனோத்சவம் வைகுண்ட ஏகாதசி திருநாள் வருதே பெரிய திருநாள்னு பேர், அவருக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரசாதம் பெரிய அவசரம்னு பேர். எல்லாமே பெரியது. கோவிலே ரொம்ப ஆச்சரியமான பெருத்த கோவில். இந்த கோவிலில் பெருமான் எப்படி வந்து குடிபுகுந்தார்? பெருமானுடைய திருநாமம் ரங்கநாதன், ரங்கராஜன்னு சொல்லலாம், ரங்கநாதன்னு சொல்லலாம். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். தாயார் ரங்கநாயகி தாயார். திருக்கோலம் சயன திருக்கோலம், ரொம்ப ஆச்சரியமான சேர திருக்கோலம். தெற்கு நோக்கி திருமுகமண்டலம், குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. தெற்கு நோக்கி பார்த்தீர், கிழக்கே திருவடியை நீட்டினீர், மேற்கே திருமுடியை வைத்தீர், வடக்கே பின்புறத்தை காட்டினீர். இந்த கிடந்ததோர் அழக சேவித்து என் உள்ளம் உம்மை விட்டு நகர மறுக்கிறது என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடியிருக்கார். இந்த பெருமாள் இங்கே எப்படி வந்தாருங்கிறது ரொம்ப சுவையான சரித்திரம். 2 காவிரி, ஒரு பக்கம் வடதிருக்காவேரி, ஒரு பக்கம் தென்திருக்காவேரி. வடதிருக்காவேரிக்கு தான் கொள்ளிடம்னு பேர். மேற்கேந்து காவிரி ஓடி வருகிறாள், பிரிகிறாள், ஸ்ரீரங்கத்தை சுற்றி மாலையாக ஓடுகிறாள், மறுபடியும் சேர்ந்து கிழக்கே போய் கடலோடே காவிரி பூம்பட்டணத்தில் கலக்கிறாள். இதுதான் காவேரிக்கு இருக்கிற மகாத்மியம். வடதிருக்காவேரி தென்திருக்காவேரிக்கு நடுவிலே ஸ்ரீரங்கநாதன் சயனிச்சுருக்கார். இன்னைக்குன்னா சயனிச்சுருக்கார், ராமாயண காலத்தில் தான் இந்த பெருமாள் இங்கே வந்தே சேர்ந்தார். பிரணவாகார விமானம்னு பேர். சந்திர புஷ்கரணி, புஷ்கரணி தீர்த்தம், நதி காவேரி நதி, விமானம் பிரணவாகாரம். ஓம்ங்கிற வடிவத்தில் இருக்கிற விமானத்தை தான் பிரணவாகார விமானம்ங்கிறான். இந்த விமானத்தோடே இந்த பெருமான் இங்கு தோன்றியவரே அல்லர். இப்போ இந்த பெருமாள் தோன்றினத்தை இன்னென்ன வகையாக பிரிக்கலாம். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள். அப்படின்னா தானே தோன்றிய பெருமான் ஸ்வயம் வியக்தம். தேவர்களால் எழுந்துருள பண்ணப்பட்ட பெருமாள். தேவர்கள் ஸ்தாபிச்சிருப்பா, ரிஷிகள் ஸ்தாபிச்சிருப்பா, அவர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா, அதுக்கு ஆர்ஷம்னு பேர். ராஜாக்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா, நம்மாட்டம் மனுஷர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. இப்படி பல விதத்தில் பெருமாள் இருக்கார். அதில் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்துக்கு தனி சிறப்பு. எது ஸ்வயம் வியக்தம் தெரியுமோ? தெற்கு கோடியில் இருக்கிற நாங்குநேரி, அதாவது வானமாமலை தெய்வநாயக பெருமாள். அடுத்தது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். இன்னும் சற்றே வந்தால் நடுவில் இருக்கிற ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி. அங்கிருந்து வடக்க வந்தா திருவேங்கடம், திருப்பதி திருவேங்கடமுடையான்.
இன்னும் மேல் வடக்க வந்தோம்னா 2 க்ஷேத்திரங்கள். வனரூபத்தில் உள்ளார், காட்டு வடிவத்திலேயே பெருமாள் இருக்கார், நைமிஷாரண்யம். அதே புஷ்கர க்ஷேத்திரத்தில் தீர்த்த ரூபத்தில் உள்ளார், ஜல வடிவத்திலேயே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். இன்னும் 2 மேலே போனேன்னா தோ சேவிச்சுட்டு இருக்கிற பதரிகாஷ்டம பெருமாள், அவரும் ஸ்வயம்பக்தம். அதே மாதிரி நேபாளத்தில் இருக்கிற சாளக்கிராம பெருமாள், சாளக்கிராமம் முக்திநாத்னு சொல்கிறோமே, அவரும் ஸ்வயம்பக்தம். ஆக மொத்தம் 8 க்ஷேத்திரங்கள் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரங்கள். இது ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு இருக்குது, முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் 7ன்னு சொல்கிறோம். அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா. இந்த 7 க்ஷேத்திரங்களும் முக்தி அளிக்கும் க்ஷேத்திரம். இப்போ பிரதான க்ஷேத்திரம் 4 திவ்யதேசங்கள். 108ல் 4 முக்கியமாக சொல்கிறா. ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம், ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம், ஸ்ரீசன்னமாமி சரசா யதுசைல தீபம். முதல்ல கோயில், அடுத்தது திருமலை, 3 பெருமாள் கோவில், 4வது திருநாராயணபுரம். இந்த 4 முக்கியமாக சொல்லுவார். அதில் முக்கியமான க்ஷேத்திரம் இப்போது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்து பெருமாள் எங்கே உருவானவர், எங்கிருந்து இங்கு வந்து சேர்ந்தார்? இவர் இந்த ஊர் பெருமாள் இல்லை, பார்க்கடலில், திருப்பார்க்கடலிலே ஒரு அழகான நீர்க்குமிழி, நீர்க்குமிழிய ஜலபுத்புதம்னு சொல்லுவாள். பார்க்கடலின் நீர்க்குமிழி போய் அதே பிரணவாகார விமானத்தோடு, இன்னைக்கு இருக்கிற விமானத்தோடு சயன திருக்கோலத்தில் பெருமான் உருவானார். உருவான நாள்லே இருந்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் தான் இருந்தார். அயோத்தி பட்டணத்தை, அயோத்தி தெரியுமோ இல்லையோ, சரையூனுடைய தெற்கு கரையில் இருக்கிற அயோத்தி பட்டணம். அங்கே இக்ஷ்வாகுன்னு ஒரு மகாராஜா இருந்தான். அவன் சூரியனுடைய வம்சத்தில் பிறந்தவன். சூரியன், அவன் பிள்ளை மனு, விவஸ்வான்னு சூரியனுக்கு பேர், அவனுடைய குமாரனுக்கு மனுன்னு பேர். மனு இக்ஷ்வாகவே பிரவீத், மனுவுக்கு இக்ஷ்வாக்கு பிறந்தார். இக்ஷ்வாகுவுக்கு சிறந்த சக்தி. அவர் அப்படியே பிரயாணமாக போய் பிரம்மாவை சத்தியலோகத்தில் சந்திச்சுட்டு வருவாராம். அப்படின்னா அவருக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும். நம்ம உலகத்துக்குள்ளே போகிறதே கட்டமாக இருக்குது. அவர் இங்கேருந்து புறப்பட்டு பிரம்மாவின் சத்தியலோகத்தளவு போகிறார். போகிறச்சே இந்த பெருமாள் அங்கே பார்த்துருக்கார். பிரணவாகார விமானத்தோடு இருக்கிற பெருமாளை தரிசித்தார். அப்போ அவர் பிரம்மாவிடத்தில் பிரார்த்திக்கிறார், இவர் இங்கே ரொம்ப நாள் இருந்துட்டார், எங்கள் உலகத்துக்கு கொடுமே, நீர் வச்சுன்னு இருக்கீரே, நம்ம லோகத்துக்குன்னா இன்னும் இவர் பயன்படுவார், உங்கள்கிட்டலாம் ஒரு குற்றம் குறை இல்லை, ஒரு தோஷம் இல்லை, இங்கே இருக்கிறத விட நிறைய தேவைப்படுற எங்களுக்கு அவரை கொடுக்கலாமோ இல்லையோ, விட்டு கொடுமே அப்படின்னு காலை பிடிச்சின்னு கேட்டார். சரி, நல்ல ராஜா கேட்குறான், அழைச்சின்னு போ அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டார். தன்னுடைய ஆராதனை பெருமானையே தூக்கி கொடுக்க அதை எடுத்துட்டு நேரே பெருமாளோட தெற்கு கரைக்கு வந்தான். சரையூ நதிக்கரையில் ஸ்தாபித்தான். 6 இக்ஷ்வாக்கு. என்னைக்கோ இதெல்லாம் ராமனுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ராமனே பிறந்து கிட்டத்தட்ட 17 லட்சம் வருஷம் ஆச்சுப்போ. அதுக்கும் எப்போதோ முன்னால் முதல் மன்னன் இக்ஷ்வாக்கு. இக்ஷ்வாக்கு வம்சத்திலே ஒவ்வொரு ராஜாவும் பெருமான ஆராதனை பண்ணிண்டே வந்திருக்கா. எல்லாருக்கும் இவர் தான் ஆராதனை பெருமாளாக இருக்கார். இக்ஷ்வாக்கு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள், அம்பரீஷன் கேள்விப்பட்டிருக்கலாம், மாந்தாத்தா, கட்வாங்கன், சகரன் போன்ற பல மன்னர்கள். இவர்களெல்லாம் ஆராதனை பண்ணிட்டு ராமனுக்கு வந்துட்டார். ராமனு இந்த பெருமாளுக்கு தான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அயோத்தியில் இருந்துட்டுருக்கார். ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் முடிந்த பிற்பாடு விபீஷணனுக்கு விடை கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கார் ராமன். அப்போது அவருக்கு ஏதாவது ரொம்ப நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு ராமனுக்கு ஆசை. ரொம்ப உதவி பண்ணியிருக்காரோ இல்லையோ, உதவி பண்ணியவருக்கு சிறந்ததை ஏதானு கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. என்ன கொடுக்கலாம்? தான் தினமும் ஆராதித்து வந்த பூசித்து வந்த பெருமாளையே எடுத்து கையில் கொடுத்துட்டார். விமானத்தோடு புஷ்பக விமானத்தில் வைத்து கொண்டு அயோத்தியிலிருந்து தெற்கு நோக்கி லங்கை, விபீஷணன் இருக்கிற நாடு லங்கை, லங்கையை நோக்கி விபீஷணன் பறந்துட்டு இருக்கார். விமானம் வேகமாக போயிட்டு இருக்கு. மேலே போயிட்டு இருக்கச்சே பெருமாள் கீழெல்லாம் பார்த்துன்னு வந்தார். இதே சயன திருக்கோலத்தோடு இருக்கார் அவர். இன்னைக்கு நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிற அவ்வளவு பெரிய விமானத்தோடே அந்த பெரிய மண்டபத்தோடு உள்ள பெருமாள் சயனிச்சுருக்கார். அதோடு பறந்து போயின்னு இருக்கார். பங்குனி மாதம் பிரம்மோற்சவத்துக்கு நாள் வந்துடுச்சு. அதுதான் முக்கியமான உற்சவம் இருக்குது. இப்போவும் ஆதி பிரம்மோற்சவம்னு பங்குனி உத்தர உற்சவம், நாச்சியாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கிறது பாருங்க. அதுதான் அப்போலேருந்து நடந்து வந்துட்டுருக்கிற உற்சவம். அதுக்கு நாளாயிடுத்து. லங்கைக்கு போகிற அளவுக்கு நேரம் இருக்கலே, இடம் வாய்ப்பு, சோலை வாய்ப்பு, நீர் வாய்ப்பெல்லாம் நன்னா இருக்குது. இங்கே இறங்கி உற்சவத்தை முடிச்சுன்னுட்டு ஊருக்கு போவோம் அப்படின்னு விபீஷணன் நினச்சான். பெருமாளும் அதே சமயம் இறங்கணும்னு நினைத்தார். விமானம் கீழே இறங்கி எடுத்து சேஷ பீடம் ஏற்கனவே காத்துட்டு இருந்தது. ஆதிசேஷ பீட்டத்தில் பெருமாள் சயனிச்சின்றார். 9 நாள் உற்சவம் ஓஹோன்னு ரொம்ப நன்னா நடந்தது. தேரோட்டம்லாம் முடிஞ்சு போச்சு, உற்சவம்லாம் ஆயிடுத்து, நன்னா இருக்கு, புறப்படலாம்.
ஊருக்கு தானே போயின்னு இருக்கோம். லங்கைக்கு போகலாம்னு கிளம்பினா அவர் கிளம்பலை. கிளம்பணும் இல்லையா அந்த பெருமாள்? கிளம்பவே இல்லையே, ரொம்ப நன்னா இருக்கு இடம், இங்கேயே இருக்கேன்னார். அதே சமயம் இந்த பக்கத்தில் ஆரோ விபீஷனுடைய காலை பிடிச்சிட்டு கெஞ்சராப்பில் இருந்தது. யார் கெஞ்சரான்னு விபீஷணன் திரும்பி பார்த்தான். தர்மவர்மான்னு ஒரு ராஜா. அன்னைக்கு இருந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்களுக்கு தெற்கு பக்கத்தில் தர்மவர்மாங்கிற சோழ மன்னவன் தான் பிரதிநிதி. அவன் விபீஷனிடத்தில் பிரார்த்தித்தான், இவரோ நகர மாட்டேங்கிறார், இந்த பெருமாளை நீர் கொஞ்சம் இங்கேயே விட்டுடுமே, ஏன் லங்கைக்கு அழைச்சின்னு போனோம்னு பார்க்குறீர், நாங்கள் தரிசிக்க கூடாதா, எங்களுக்கு இவர் பெருமாளாக இருக்கக்கூடாதா, இங்கேயே விட்டுடுமேனால். விபீஷணன் பார்த்தா, இல்லையே ராமன் கொடுத்துருக்காரே, நான் ஊருக்கு எடுத்துன்னு போகணுமே, நீர் இப்படி குறுக்க சொல்கிறீரே. மன்னன் நல்லவன், அவனுக்கும் தெரியறது, கொடுத்துட்டு போகலான்னு தோன்றது. ஆனால் அந்த பெருமாள் ஆணை இல்லையோ இல்லையோ, சரின்னு கிடக்கிற பெருமாளையே கேட்டான். அவர் சொன்னார், எனக்கு இங்கே தான் இருக்க ஆசையாக இருக்குது விபீஷணா, உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு இங்கே தான் இருக்கணும்னு தோன்றது, இங்கேயே நான் இருக்கேனே. விபீஷணன் சொன்னான், அப்போ அடியேன்னு இங்கேயே இருக்கேன், எப்போ நீர் தான் எனக்கு தெய்வமோ உம்மைத்தான் நான் தினமும் பூஜிக்கணும், அப்படி தான் ராமன் எனக்கு கொடுத்துருக்கார், அப்போ நான் போகல, நான் இருக்கிறேன்னா. இல்லை இல்லை அதை பண்ணாதே, உனக்காக நான் ஒன்று செய்கிறேன், உன் ஊருக்கு தான் நான் வந்திருக்கணும், ஆனால் நான் வரல இப்போ, அதுக்காக உன் ஊரை நோக்கி கொண்டு தெற்கு நோக்கி சயனிக்கிறேன். இதை நான் எங்கேயும் பண்ண மாட்டேன், இந்த இடத்துல மட்டும்தான் இப்போ தெற்கு நோக்கி சயனம். ஏனெனில் விபீஷணனை கட்டாட்சித்து கொண்டு அந்த குழந்தை கூட்டின்னு போகிற இடத்துக்கு தான் இவர் போயிருக்கணும், ஆனால் போகலையோ இல்லையோ, அவரையே கட்டாட்சித்து கொண்டு கிடக்கிறார். மண்ணுடைய விபீடனர்க்காய் மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர்னு பாசுரம். மனுகுல மகீபால வியானம்ரமௌலி பரம்பரா மணிமகரிகாரோச்சிகி நீராஜிதாங்கிரி சரோருகா ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்க தாமனி மைதிலி ரமண பபுஷா ஸ்வார்காணி ஆராதனானி அதிலங்கிதா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. ஆக பெருமான் முதலில் திருப்பார்கடலிலே, அங்கிருந்து அயோத்தி பட்டணத்திலே, அங்கிருந்து தெற்கு நோக்கி லங்கைக்கு போகும் வழியிலே கீழே இறங்கினார். 2 காவிரிகளுக்கு நடுவில் சயனித்து கொண்டார். இன்னைக்கும் சயனித்து கொண்டிருக்கிறார். பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசம் அடியரோர் ககலலாமே. ஆச்சரியமான சந்திர புஷ்கரணி. வைகுண்ட ஏகாதசி உற்சவங்கிறது சேவிக்காதவா இருக்க மாட்டோம், கொண்டாடாதவா இருக்க முடியாது. 21 நாட்கள், பகல் 10 நாள், ராப்பத்து 10 நாள், இயற்பா 1 நாள். அந்த 21 நாள் உற்சவத்தில் 11ஆம் நாள் அன்னைக்கு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி உற்சவம். வைகுந்த வாசல் திறக்கிறதும் பெருமாளை சேவிக்கிறதும் இன்னைக்கெல்லாம் எல்லாருக்கும் ஆசையோ இல்லையோ, இதைத்தான் பூலோக வைகுண்டம்ங்கிறா. அங்கே நடக்கிற உற்சவங்கள் கோலாகலம் கேளிக்கை இதை சேவிச்சா இது ஒரு வெள்ளோட்ட மாட்டோம், முன் பயிற்சின்னு வச்சுங்களேன். அடுத்து இந்த பயிற்சி இவ்வளவு அனுபவம் எங்கே கிடைக்க போகிறது? வைகுந்தத்தில் தான் கிடைக்க போகிறதான். அப்போ வைகுந்தத்துக்கு போய் என்ன அனுபவிக்க போகிறோமோ அதுக்கு சற்றே முன்னால் வெள்ளோட்டம் விட்டு கொள்ளுகிறா போலே ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கும் பல பேருக்கு ஆசை. ஆதிசங்கர பகவத்பாதர் ரங்கநாத அஷ்டகத்தில் ஆச்சரியமாக சாதிக்கிறார். இதம் ஹி ரங்கம் தியஜதாமி ஹங்கம் புனர்னச்சாங்கம் எதிச்சாங்கமேதி. இதம் ஹி ரங்கம், இதுதான் ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தில் நீ உடலை நீத்தால், ஒருவேளை இங்கே நீ சரீரத்தை விட்டு உயிர் பிரிஞ்சுடுத்து மறுபடியும் பிறக்கவே மாட்டேங்கிறார். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் பிறந்துட்டால் தெஜதாம் இஹாங்கம் புனர்னச்சாங்கம், ஒருவேளை அடுத்த பிறவி எடுத்தா அது வைகுந்தத்தில் தான் இருக்கும், இங்கே பிறக்கவே மாட்டோம். அப்பேற்பட்ட க்ஷேத்திரமாம் ஸ்ரீரங்கம். ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பட்ட ஊர், சரணாகதி அனுஷ்டித்த ஊர். திருமங்கையாழ்வார் பற்றினார், நம்மாழ்வாரே பாடுகிறார். கங்குலும் பகலும் கண்டுயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னவிட்டென்னும் இருநிலம் கைதொடாவிருக்கும் சங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய். ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றமே உபய காவேரியால தான். கொள்ளிடத்தாலேயும் காவேரியாலையும் ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றமா, ஸ்ரீரங்கத்தினால காவேரிக்கு ஏற்றமா என்ன சொல்ல. ஒரு தடவை நதிகளுக்கெல்லாம் போட்டி. பிரம்மாவிடத்தில் போய் யார் உயர்ந்தவர்னு பேசிண்டா. எல்லாத்த விட கங்கை தான் உசந்தவள் சொல்லிடுவாரோ இல்லையோ. நம்ம பாரதத்துக்கே கங்கை தான் உயர்ந்த நதி சொல்லிட்டார். காவிரிக்கு பொறுக்கலே, நான் என்ன மட்டமா என்று மறுபடியும் கோரமாக தபஸ் புரிந்தாள். பிரம்மா வரம் கொடுத்தார். சரி, கங்கையின் நீயும் சமம், 2 பேரும் நீங்கள் உனக்கு என்ன பெருமையோ அதான் கங்கைக்கும், 2 பேரும் சமம்னா அவளுக்கு பிடிக்கல. கங்கையை விட நான் உயர்த்தின்னு பட்டம் வாங்கி ஆகணும். திரும்ப கடுந்தவம் போயிருந்தாள். அப்போ பிரம்மா சொல்கிறார், எங்கிட்ட இந்த பட்டத்தை கேட்காதே, ஒன்று செய், போய் ஸ்ரீரங்கத்தில் கடா. ஒரு நாள் பெருமாள் வருவார், பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாள் சயனிப்பார், நீ அவருடைய திருவடியை கழுவிண்டே ஓடு, அதனால் கங்கையை விட பெருமை உனக்கு கிடைக்கட்டும்
என்ன அவர் சொல்ல, என்னைக்கு இந்த பெருமாள் விமானத்தோட கீழே இறங்கினாரோ உடனே தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருளப் பள்ளி கொள்ளும் கருமணைய கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணிலகள் என்னுகளோ கழிக்கு நாளே. இந்த பெருமானை எப்போ சேவிப்பேன்? தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருளப் பள்ளி கொள்ளும். மெதுவாக சலசலத்து ஜலம் ஓடி வருமா. பெரிய பெருமாள் திருவடியை ரங்கநாதனுடைய திருவடியை தொட்டுட்டு போகுமா. அப்படி தொட்டே தன்னுடைய கங்கையை காட்டிலும் சிறப்பு பெற்றாள். ஐப்பசி மாதம் துலா காவேரி ஸ்நானம். அம்மா மண்டபத்தில் போய் தெற்கு கரையில் நன்னா தீர்த்தம் ஆடினோம்னால் அனைத்து பாபங்களும் தொலையும். உலகத்தில் உள்ள 33 கோடி தீர்த்தங்களும் ஐப்பசி மாதத்தில் காவேரியோடு தான் கலந்திருக்கும். அந்த க்ஷேத்திரத்தில் இருந்தாலே பெருமை, காவேரியை தரிசித்தாலே பெருமை, அனைத்தும் ஏற்றம். ஸ்ரீரங்கத்துக்கே பெருமை. 10 ஆழ்வார்கள் பாடினது போராது, அனைத்து ஆச்சாரியர்கள் அங்கு தான் வாழ்ந்தனர். நாதமுனிகளாக இருக்கட்டும், ஆளவந்தாராக இருக்கட்டும், ராமானுஷரே இருக்கட்டும், எல்லாரும் விருப்பப்பட்டு வாழ்ந்தது ஸ்ரீரங்கத்தே. தென்னரங்கன் செல்வம் முய்த்தும் திருத்தி வைத்தான் வாழியே. ரங்கநாதனுடைய செல்வத்தை முழுக்க ராமானுஜர் தான் சரிப்படுத்தி வச்சார். இன்றைக்கி அந்த ஸ்ரீரங்கம் கோவிலே இத்தனையும் ரொம்ப நன்னா நடக்கிறதுனால் அனைத்து சட்டதிட்டங்களும் ஏற்படுத்தினவர், நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் பகவத் ராமானுஜர். 1000 ஆண்டுகளாச்சு. இன்னைக்கு இல்லை, நேற்றுக்கு இல்லை. 1000ங்கிறதான ரொம்ப சின்னது. ஏன்னா இப்போ அடியன் சொன்ன கணக்கு எப்போ? 17 லட்சம் வருஷங்களுக்கு முன்னால். அது திரேதாயுகத்தில் ராமனாண்ட காலத்துலேன்னா அதுக்கு முன்னாடி எப்போ? பிரம்மாவனுடைய சத்தியலோகத்திலேருந்து எப்போ தோன்றி வந்திருப்பார்? சந்திர புஷ்கரணியாலே ஏற்றன் கோவில் வாசல்கள், கோபுரங்கள், எத்தனை கோபுரம், எத்தனை உபசன்னதிகள், 54 சன்னதிகள் மொத்தம். கோபுரங்களா? எண்ணிறந்த கோபுரங்கள். ரொம்ப பிரம்மத்தை போலே எப்படி இவர் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் இருந்திருப்பாரோ அதை போல் இருக்கும் கோவில். ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு நித்தியம் ஆசைப்படணுமா. கார்த்தால எழுந்திருக்கிற மூல்யம் நம்ம படுக்கையிலேருந்து எழுந்திருக்கும் போதே ஸ்ரீரங்கை எந்த திசையில் இருக்குமோ அந்த திசையை நோக்கி 4 அடி வைக்கணும். இப்போ உங்களுக்கெல்லாம் கிழக்கு இருக்கா? அப்போ கிழக்கு நோக்கி வைக்கணும். யாரான ஒருத்தர் தில்லியில் இருந்தால் தெற்கு நோக்கி வைக்கணும். ஒருத்தர் திருநெல்வேலியில் இருந்தால் வடக்கு நோக்கி வைக்கணும். ஒருத்தர் நாகப்பட்டினத்தில் இருந்தால் மேற்கு நோக்கி வைக்கணும். ஸ்ரீரங்கம் எந்த திசையில் இருக்கோ குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். தினமும் அந்த இடத்தை நோக்கி 4 அடி வைக்க வேண்டும். ஸ்ரீரங்கத்துக்குன்னு பெருமை. நம்பெருமாளுடைய புறப்பாட்டு அழகு, நடையழகுன்னு சொல்லுவோம் இல்லையோ. பலரும் நீங்கள் புறப்பாடு சேவிச்சிருப்பீள். யானை ஆட்டம் நடப்பார், புலி ஆட்டம் நடப்பார், சிங்கமாட்டம் நடப்பார், காளமாட்டாட்டம் நடப்பார், சர்ப்பமாட்டம் போவார். இதைத்தான் கஜசிம்ஹகத்தின்னு சொல்லுவார்கள். யானை போலே நடக்கிறான் பெருமை தோத்த, புலி போலே நடப்பார் பாய்ச்சலில் நடப்பார் கோபம் கொப்பளிக்க, காளமாடு ஏறு போலே நடப்பார் கர்வம் தெரிய, சிங்கம் போல நடப்பார் தன் ஒளி தேஜஸ் தெரிய. இப்படி ஒவ்வொரு நடை. இந்த நடையழகுக்குன்னே ஸ்ரீரங்கத்தில் போய் தங்கி சேவிக்கிறார். ஒரு வருஷமான அந்த கோவில் இருந்தால் தான் எங்கே உள்ளே போனால் எங்கே வெளியில் வரலான்னாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்க க்ஷேத்திரமாம் ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் போற்றப்பட்ட க்ஷேத்திரம். அந்த பெருமாள் தான் படையெடுப்பின் போது 1323 1371 வரை 48 வருஷங்கள் பல ஊர்களுக்கு போனார். தமிழகம் முழுக்க போனார். கேரளத்துக்குள்ளே புகுந்து கர்நாடகத்தில் போய் ஆந்திரத்துக்கு வந்து திருவேங்கடம் திருப்பதியிலேயே பல வருஷம் இருந்தார். இன்றைக்கும் நீங்கள் திருப்பதிக்குள்ளே நுழைஞ்ச உடனே ரங்கமண்டபம்னு இடது பக்கம் இருக்குது. அதுக்கு ஏன் ரங்கமண்டபம்னு பேருன்னு இவர் அங்கே தான் இருந்தார். இந்த உற்சவமூர்த்தி ரங்கநாதர் அங்கிருந்து தான் தெற்கு நோக்கி செஞ்சிக்கு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்னு சரித்திரம். உற்சவருக்கு நம்பெருமாள்னு திருநாமம், மூலவருக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம், நாச்சியாருக்கு ஸ்ரீ ரங்கநாச்சியார்னு திருநாமம். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷியும் ஸ்ரீயம் ஆசிரயாமஹா. இப்போது ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவோம். லக்ஷ்மியான மகாலட்சுமி ஸ்ரீ ரங்கநாச்சியாரோடு கூடியிருக்கும் பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம். அந்த பெருமானுக்கு அழகிய மணவாளன் என்னொரு ஆச்சரியமான திருநாம். மணவாளன்னா மாப்பிள்ளை, அழகிய மணவாளன். மணவாள பெருமா மாப்பிள்ளைன்னு அழகாக இருக்கணும் இல்லையோ? அழகாத்தான் இருக்கிறார். அந்த அழகாக இருக்கிறவர் நாச்சிமார்களை கல்யாணம் பண்ணி கொண்டார். ஒருத்தி ஸ்ரீ ரங்கநாச்சியார், பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு சேர்த்தி 2 பேரும் ஒரு சிங்காசனத்தில் இருப்பார். மற்றொருத்தி குலசேகர ஆழ்வாருடைய பெண் சேரகுலவல்லி நாச்சியார், அவளோட ஸ்ரீராம நவமி அன்னைக்கு சேர்த்தி 2 பேரும் ஒரு சிங்காசனத்தில் இருப்பார். இது ரெண்டும் கோவிலுக்குள்ளே ஸ்ரீரங்கத்துக்குள்ளே நடக்கிறது. ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு வெளியில் இந்த பெருமாள் எழுந்துள்ளார்.
அந்த க்ஷேத்திரத்தை தான் அடுத்து பார்க்க போகிறோம். சோழ நாட்டு திருத்தலங்களிலே இரண்டாவதான க்ஷேத்திரம் உறையூர் என்னும் அற்புதமான ஊர். நிச்சுளாபுரின்னு சொல்லுவார்கள், உறையூர்னு சொல்லுகிறோம், கோழின்னு சொல்லுவார்கள். ஆழ்வார் பாசுரத்தில் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்னமன்ன பாழியும் தோழுமோர் நான்குடைய பண்டிவர் பண்டிவர் நம்மையும் கண்டறியோம் என்று பெரிய திருமொழியில் 9ஆம் 10 2ஆம் திருமொழியில் ஒரே பாசுரம். ஆச்சரியம், இப்போ தானே சொன்னேன். கோழியும் கூடலும், இதில் கோழியும்னு சொன்னது உறையூர், கூடலும்னு சொன்னது வேற ஊர். அப்போ ஒரு பாட்டு கூட இல்லை, ஒரே சொல் கோழியும் என்கிற ஒரு சொல் மட்டும். ஏன் கோழியும்னு சொல்லியிருக்காருனால், ஏற்கனவே சோழர்கள் ஆண்டு வந்த காலத்தில் உறையூரை அவர்களெல்லாம் ராஜதானியாக கொண்டிருந்தனர். அங்கிருந்து கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்கா. திருப்பாணாழ்வாருடைய அவதார ஸ்தலம் இது. நிச்சுளாபுரின்னு க்ஷேத்திரத்துக்கு ஏற்றம். இங்கிருந்து கொண்டு சோழ மன்னவர்கள்லாம் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஏன் இதுக்கு உறையூர்னு பேர் வந்தது? நாச்சியார் தங்கி உரைகிற உரைதல், வாழ்தல், விடாமல் இருத்தல் அப்படின்னு பேரோ இல்லையோ. அதனால தான் உறையூரில் எழுந்துருளிருக்கார். திருமங்கையாழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்ட ஊர். இந்த க்ஷேத்திரத்திலே இந்த பெருமாள் எப்படி வந்தார், கமலவல்லி நாச்சியார் எப்படி எழுந்துருளினார்னு பார்ப்போம். எல்லாரும் பெருமானை அடைய சோழ மன்னவர்கள் முக்கியமாக கைங்கரியம் பண்ணியிருக்கா. சோழ தேசத்துக்கே நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதில் நந்த சோழன்னு ஒருத்தன். நந்த சோழன் உறையூரில் இருந்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு பல திருப்பணிகளையும் செய்தான். நிறைய திருப்பணிகளை செய்து வந்தான். ஆனால் ரொம்ப நாளாக அவனுக்கு புத்திர பேர் இல்லை. பெருமாள் தான் நமக்கு வழிகாட்டணும் அப்படின்னு அவன் நினச்சிருக்கிறச்சே ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக ஒரு புறம் சென்றான். அப்போது ஒரு தாமரை ஓடை, தாமரை ஓடையிலே 1000 தளங்களோட கூடிய ஒரு தாமரை மலர். அந்த தாமரை மலையில் அழகான பெண் குழந்தையை கண்டான். அந்த குழந்தை எடுத்து கொண்டு வந்து வளர்த்து வந்தான். அவளுக்கு தான் கமலவல்லின்னு பேரிட்டான். கமலா கமலான்னா க பெருமாள், ம ஜீவன், கனா பரமாத்மா, மான ஜீவன். கமௌலாதீதி கமாலா, பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் சேர்த்து வைக்கிறாள். ஜீவனை கொண்டு போய் பரனிடத்தில் சேர்த்து விடுறா, பரனை கொண்டு வந்து ஜீவனிடத்திலே சேர்க்கிறாள். பாலமாக இருக்காரோ இல்லையோ. அதனால தான் பிராட்டிக்கு கமலாங்கிற திருநாமம் வந்தது. நாச்சியாருக்கு கமலவல்லின்னு பேர் வைத்து மன்னன் வளர்த்து கொண்டு வந்தான். இன்னைக்கு அந்த நாச்சியார் வடக்கு நோக்கி எழுந்துருளி இருக்கிறாள். கமலவல்லி நாச்சியாரை ஸ்ரீ ரங்கநாதனே வந்து திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். இன்னைக்கும் நடக்கிறது. ஆண்டுக்கு ஒரு நாள் பங்குனி மாதம் உத்தர பிரம்மோத்சவம் நடக்கிறது இல்லையோ. 9 நாள் உற்சவம் இப்போ கீழே சொன்னேனே. அதில் 6ஆம் நாள் உற்சவத்தன்றைய தினம் பங்குனி மாதத்தில் 6ஆம் திருநாள் உற்சவம் ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து நம்பெருமாள் அழகிய மணவாளன் உறையூர் எழுந்திருக்கிறார். இங்கிருந்து அங்கே போவார். எவ்வளோ தூரம் போகணும்? அவர் ரொம்ப இடத்துக்கு போகிறார். ஸ்ரீரங்கம் பெருமாள் ஜீயபுரத்துக்கு போவார். அது எவ்வளோ தூரம் இருக்குது? இப்போ மேலக்கரைக்கு போவார், எல்லக்கரைக்கு போவார். ஆங்காங்கு உற்சவம்னா ஒவ்வொரு இடத்துக்கு தள்ளி தள்ளி போகிறார். அதை போல் உறையூர் எல்லாம் ஆற்றெல்லாம் கடந்து தாண்டி வரணும். உறையூருக்கு வந்து நாச்சியாரோடைய சேர்த்தி கண்டருள்வார். ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள். அந்த சேர்த்தி தான் இவர் தான் கணவன். ஆனால் தனக்கு பிரதிநிதியாக ஒரு சின்ன பெருமாள் அழகிய மணவாளங்கிறவரை உறையூர்லேயே எழுந்துள்ள பண்ணிவிட்டார் பெருமாள். உறையூர்லேயே அந்த நம்பெருமாள் இருக்கார். அவருக்கு அழகிய மணவாளன்னு திருநாமம். அவர் வடக்கு நோக்கி இருக்கார். நன்னா பார்த்துங்கோ, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தெற்கு நோக்கி இருக்கிறார். ஆனால் உறையூரில் கமலவல்லி நாச்சியாரும் அழகிய மண பெருமாளும் வடக்கு நோக்கி இருக்கின்றனர். இங்கே அனைத்து கைங்கரியமும் தர்மவர்மாவுக்கு பின்னால் பிறந்த நந்தசோழனுடைய கைங்கரியம். கமலவல்லி நாச்சியார் அழகிய மணவாளனோடு கூட எழுந்துருளி இருக்கிறார். ஆழ்வார்களில் திருப்பாணாழ்வார் இங்குதான் அவதரித்தார். கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர். ஸ்ரீரங்கத்துக்குன்னே 10 பாசுரங்கள் பாடினவர். அதுக்கு அமலநாதிபிரான்னு சொல்லுவார்கள். அதில் சொல்கிறார், அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணிலுள்ளனா ஒக்குன்னதே. இந்த பெரிய பெருமாளுடைய திருக்கமலபாதம் அது வந்து என் கண்ணுக்குள்ளே இருக்குது. என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணான்னு சொல்லுகிறார். இந்த உறையூரில் தான் பிள்ளை உறங்காவல்லி தாசர்னு ஒரு ஆச்சாரியன், ராமானுஜருடைய சீடர் அவர். அவரும் பொன்னாச்சியார்னு அவருடைய மனைவி. இவா 2 பேரும் அந்த உறையூரில் தான் வாழ்ந்து வந்திருக்கா. வடக்கு நோக்கிய திருக்கோலம் கமலவல்லி தாயார், உறையூர் வல்லின்னு திருநாமம். வடச்சையை நோக்கி எப்போதும் கல்யாணத்துக்கு தயார் நிலை. நீங்கள் அந்த நாச்சியாரை சேவிச்சில்னு வச்சுங்க,
ஸ்ரீரங்க நாச்சியாரை சேவிச்சா நான் அந்த வயசான மூத்த சுமங்கலிகள்லாம் இருக்கா பாருங்க, 50 வருஷம் கல்யாண நாளே நடந்ததுன்னுவா. அவளாட்டம் இருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாரை சேவிச்சா. நல்லா வயசான ரொம்ப நாள் இருந்தா போல். இதே நீங்கள் கமலவல்லி நாச்சியாரை சேவிச்சின்னு வச்சுங்க, இன்றைக்கி தான் கல்யாணம் ஆயிருக்குமோ இல்லை நேத்திக்கு ஆயிருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இளமை. இன்னும் அந்த முகத்தில் இருக்கிற இளமை கூட துளியும் மாறாமல் இப்பவும் அழகிய மணவாளனுக்கு தர்மபத்னியாகவே எழுந்துருள் இருக்காளோ இல்லையோ. இந்த ஊருக்கு கோழியும்னு ஆழ்வார் பாடியிருக்காரு. ஏன் கோழின்னு சொல்லப்பட்டது? ஒரு முறை சோழ மன்னவனுடைய யானை இந்த ஊருக்கு வந்து தான் அந்த ஊர் அது கலைக்கிட போகிறதுன்னு பயந்துண்டு இந்த ஊரில் இருக்கிற ஒரு கோழி பக்கத்தில் இருந்த சிவன் அந்த கோழியை பார்க்க அதுக்கு ரௌத்ரம் கோபம் வந்து தான் போய் யானையினுடைய சண்டை போட்டு குத்தி கிளறி யானையை ஓட்டிவிட்டு தான் ஓட விட்டு. இது ருத்ரனுடைய அனுகிரகம் இருக்கிறபடியால் கோழி இப்போ ஓடித்து. அதனால் அந்த ஊருக்கு கோழி என்றே பேர் ஏற்பட்டது. அழகிய மணவாள பெருமாள் வடக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார். கமலவல்லி நாச்சியார் ஆண்டுக்கு ஒரு முறை சேர்த்தி உற்சவம் கண்டருளுகிறார்கள். இது உறையூர் என்னும் திவ்யக்ஷேத்திரத்தின் ஏற்றம். மூணாவது, இதுவும் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஏற்கனவே சொன்னது திருச்சிராப்பள்ளிக்கு உள்ளேயே தான் இருக்குது, உறையூர் உள்ளேயே தான் இருக்குது. இதுவும் இப்போ ரொம்ப பக்கம். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற உத்தமர் கோவில் அல்லது பொதுவாக பிச்சாண்டார் கோவில் என்னன்னு சொல்கிறது உண்டு. ஆனால் பாசுரத்தில் திருக்கரம்பனூர் அப்படின்னு தான் பாசுரம் வந்திருக்கு. கரம்பனூர்னால் கரம்பனூராக அது இருக்கலை, திருக்கதம்பனூர். கதம்பம் கேள்விப்பட்ட இல்லை, கதம்ப மரம், கதம்பத்தினால தான் அந்த பேர். ஏன்னா கதம்ப மகரிஷிக்கு பெருமாள் பிரத்யக்ஷமாக சேவை சாய்ச்சிருக்கார். கதம்ப ரிஷிக்கு சேவை சாய்ச்சதுனால கதம்பனூராச்சு. கதம்பனூர் மருவி திருக்கரம்பனூர் என்ன கரம்பனூராக இருக்குது. இந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு என்ன தெரியுமோ மகாத்மியம்? பெருமாளுக்கு புருஷோத்தமன் புஜங்க சயனம், கிழக்கு நோக்கி திருமுகமண்டலம், சயன திருக்கோலத்தில் எழுந்துருளி இருக்கார். இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் தான் பெருமானையும் பூர்ணவல்லி தாயாருக்கு பூர்ணவல்லி தாயார்னு திருநாம், அவளோட சேவிக்கலாம். பிரம்மாவோட சரஸ்வதி தேவியை சேர்த்து சேவிக்கலாம். பரமசிவனோட பார்வதி தேவியை சேர்த்து சேவிக்கலாம். மும்மூர்த்திகளும் தங்கள் தேவிமார்களோடு இருக்கிற ஒரே க்ஷேத்திரம்னே சொல்லலாம். பாரதம் முழுக்க தேடி பார்த்தாலும் கிடைப்பா. மும்மூர்த்தி இருப்பாலே தவிர மும்மூர்த்திகளும் தங்கள் மனைவியரோடு இருக்காளா, தர்மபத்னியோடு இருக்காளான்னா இங்கே இருக்கலாம். ஓரிரண்டு இடத்துல அங்கும் இங்குமாக இருக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம் இது. மும்மூர்த்திகளுக்கு மேற்பட்ட க்ஷேத்திரம். எதனாலே இங்கே பெருமாள் புருஷோத்தமன்னு பேர் பெற்றார்? இந்த ஊருக்கு எப்படி வந்து சேர்ந்தார் என்று பார்ப்போம். பிரம்மா அவருக்கு நீண்ட நாட்களாக 5 தலைகள், அதே போல பரமசிவனாருக்கும் 5 தலைகள். அது என்ன 2 பேருக்கு 5 தலை என்று பிரம்மாவனுடைய ஒரு தலையை பரமசிவனார் கிள்ளினார். அதனால் பிரம்ம கபாலம் கையில் ஒட்டி கொண்டது. இதுக்கு யாரான சாபம் இருக்கா? இது கையில் ஒட்டின்றிருக்கே, இதுக்கு சோறிட்டா தானே இதை உடைக்கணும், யார் இந்த சாபத்தை போக்குவான்னு சுற்றி வந்தார். வந்தபோது இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கார். கரம்பனூர் க்ஷேத்திரத்துக்கு வந்தால் தாயாருக்கு பூர்ணவல்லின்னு பேர். இந்த தாயாரை சேவித்தால் அன்னம் பூர்ணமாக கிடைக்கும்னு ஐதிஹ்யம். நமக்கு பூர்ணம் இப்போ அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத்னு சொல்கிறோம் இல்லையோ. என்னவா இருந்தாலும் உலகம் அன்னம் இல்லாட்டா ஓடுமா? அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா. அன்னத்தினால தான் உலகமே வாழறது. ஜலம் மழை பெஞ்சாத்தான் அன்னமே வரும். அப்போ இவ்வளவு முக்கியம்னா பூர்ணவல்லி தாயார் தன் கைப்பிடி சோரை எடுத்து சிவபெருமானுக்கு இட்டாள். அத்தோட கபாலம் 100 உடஞ்சி போச்சு. அப்போ அவனுக்கே கபாலத்திலிருந்து விமோச்சனத்தை பெற்று கொடுத்தவள், அவருக்கே தன்னிடத்திலேருந்து அன்னத்தை இட்டு அதனால நன்மை செய்தவள். அதான் பூர்ணவல்லி தாயாருக்கே இருக்கிற ஏற்றம். பெருமாள் ஒரு முறை பிரம்மாவை பரீட்சை பண்ணணுங்கிறதுக்காக தானே கதம்ப மரமாக இந்த க்ஷேத்திரத்தில் இருந்தார். தன் கமண்டலு தீர்த்தத்தை எடுத்து கதம்ப மரத்துக்கு பிரம்மாதான் திருமஞ்சனம் செய்கிறார். அதுக்கப்புறம்தான் பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்போ தான் அவர் புருஷோத்தமன்னு பேர் பெற்றார். சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். இந்த க்ஷேத்திரத்தில் கதம்ப மகரிஷிக்கு பிரத்யக்ஷத்துக்காக, 2வது கதம்ப மரமாகவே இருந்து பிரம்மாவனிடத்திலேருந்து திருமஞ்சனம் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டவர். அதனால கரம்பனூர். மும்மூர்த்திகளும் எழுந்துருளி இருக்கின்றனர். கார்த்திகை திருநாள் வரச்சே சிவபெருமானும் பெருமாளும் 2 பேரும் சேர்ந்து பவனி வருவார். இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது போல் பல இடத்துல சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் ஒரே சன்னிதானத்துக்குள்ளே இருக்குது. ஏன் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுடைய ஆஸ்தானம், அங்கே சிவன் திருக்கோலமே சௌரி பெருமாள் போட்டுக்கிறார். இங்கே நான் சொன்னதான்னு 2 பேரும் சேர்ந்து வரா. சிவனும் பெருமாளும் 2 பேரும் சேர்ந்து வந்ததை சொன்னேன் இப்போ.
ஆனால் திருக்கணபுரத்திலே சிவன் திருக்கோலத்தோடையே ஒரு முறை வருகிறார். இப்போ திருக்கோட்டியூருக்கு போனேன்னா முன்னாடி சிவபெருமான் இருக்கார். திருக்குறுங்குடிக்கு போனோம்னா கூட சேர்ந்து எழுந்துள்ளிருக்கார். காஞ்சிபுரத்தில் இந்த இடத்துல பெரிய சிவக்ஷேத்திரத்துக்குள்ளதான் பெருமாளே எழுந்துள்ளிருக்கார். இப்படி பல இடத்துலையும் நாம் சேவித்து கொள்ளலாம். அதனால் கார்த்திகை திருநாளில் இப்படி சேர்ந்து எழுந்துள்ளுகிறார். இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு வலம் வரும்போது ஒரு அழகான வாழை கதலி மரம், அதான் க்ஷேத்திரத்துக்குன்னு மரம். ஒரு திவதேசத்துக்குன்னு போனோம்னா இன்னென்னதை சேவிக்கணும். அங்கே இருக்கிற தீர்த்தம் என்ன, புஷ்கரணி முக்கியம். விமானம் என்ன, புஷ்கரணி சேவிக்கணும். ஸ்தல விருட்சம்னு சொல்லுவா தெரியுமா, அந்த ஸ்தலத்துக்குன்னு இருக்கிற மரம். சில இடத்துல ஆலமரமாக இருக்கும், அரச மரமாக இருக்கும், நெல்லிக்காய் மரமாக இருக்கும், பலா மரமாக இருக்கும், மாமரமாக இருக்கும். அதை போல் இங்கே இருக்கிறது கதலி மரம், வாழை மரம். விமானம் உத்தியோக விமானம், மரத்தின் வடிவத்திலேயே பெருமாள் இருந்து பிரம்மாவிடத்திலிருந்து ஆராதனத்தை ஏற்றுக்கொண்ட பெருமாள். இங்கே பக்கத்திலே ஆழ்வார் பட்டவர்த்தி என்கிற ஒரு இடம் இருக்குது. ஊர் பேர் ஆழ்வார் பட்டவர்த்தின்னு பேர். திருமங்கை ஆழ்வார் இங்கிருந்து தங்கித்தான் ஸ்ரீரங்கத்தில் மதில் கைங்கரியம் முழுக்க பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் மதிலெல்லாம் திருமங்கை ஆழ்வார் கட்டியிருக்கார். அந்த கைங்கரியத்தெல்லாம் இங்கிருந்து பண்ணியிருக்கார். புருஷோத்தமன்னு பெருமாளுக்கு திருநாம். புருஷர்களுக்குள் உத்தமன் அப்படின்னு என்ன அர்த்தம்? புருஷர்கள்லாம் அதமாள் இருக்கா, ரொம்ப தாழ்ந்தவன். மத்தியமன், நடு, உத்தமன் ரொம்ப உயர்ந்தவர். யார் தாழ்ந்தவன் தெரியுமா? நான் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக புறத்தையாருக்கு எடுக்கிறேனே, அவன் தான் தாழ்ந்தவன். யார் நடு? நானும் நன்னா இருக்கணும், புறத்தியாரும் நன்னா வாழ விடுறேன், இது நடு. உத்தமன் நான் கெட்டாலும் புறத்தியார் நன்னா இருக்கணும், அவன் தானே உத்தமன். அதனால தான் பெருமாளை புருஷோத்தமன்கிறா. உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேத்யுதாகிருதா அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹா. பூர்ணவல்லி தாயாரோடே பெருமான் கதம்ப மர உருவமாகவே இருந்து புருஷர்களுக்குள் உத்தமனாய், தேவதைகளுக்கெல்லாம் தலைவனாய், ஆத்மாக்கள் அனைவரை காட்டிலும் ஏற்றமுடையவராய் எழுந்துருள் இருக்கிறார். மூன்றாவது க்ஷேத்திரம் திருக்கரம்பனூர். கரம்பனூர் பிச்சாண்டார் கோவில்னு சொல்கிறாலும் இல்லையோ, என்ன பிக்ஷை எடுத்துக்கொண்டு ருத்ரன் வந்து பூர்ணவல்லி தாயாரிடத்திலே அன்னம் பெற்று அதனால சாபமே தீர்ந்தார். சாபம் தீர்ந்தார்னு அடுத்தது பார்க்க போகிறோம். இங்கு பெற்றுக்கொண்டாருங்கிறதுனால தான் திருக்கரம்பனூர். ஒரே கூட்டம். சரஸ்வதி தேவி இருக்காளோ இல்லையோ, படிக்கிற பிள்ளைகள்லாம் அங்கே தான் வரா. அது இப்போ ஹயக்ரீவர் சன்னதி இருந்தால் போவா, சரஸ்வதி தேவி சன்னதி இருந்தால் போவா. இந்தந்த தெய்வத்தினிடத்தில் இன்னென்ன பிரார்த்தித்து இன்னென்ன பெற்றுக்கலாம் இல்லையோ. அவசியம் நீங்களும் திருக்கரம்பனூர் உத்தமனை தரிசித்து கொள்ள வேண்டும். ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே சாதிக்கிறார். திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம், போரானை பேரானை குறுங்குடி எம்பெருமானை திருத்தண்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை. அவரே பாடிட்டார். உத்தம பெருமாளை பாடுறேன், திருக்கரம்பனூர் புருஷோத்தமனை பாடுகிறேன். மூன்றாவது க்ஷேத்திரம் முற்று பெற்றது. இனி சோழ தேசத்தில் நான்காவது க்ஷேத்திரம். பல பேரை நீங்கள் சேவிச்சிருக்கலாம். நாச்சியாருக்கு பெருமை சேர்க்கும் க்ஷேத்திரம் திருவள்ளரை. ஸ்வேதகிரி திருவள்ளரேன்னு சொல்கிறோம். அங்கே பங்கைய செல்வி தாயார் ஷண்பக வல்லியாய் பங்கைய செல்வியாய் புண்டரீகாட்ச பெருமானோட எழுந்துருள் இருக்கிற க்ஷேத்திரம். இதுக்கு ஸ்வேதகிரி, வெள்ளரை, வெள்ளை. ஸ்வேதான்னு சம்ஸ்கிருதத்தில் வெள்ளை, அரை மலை, ஸ்வேதகிரி வெள்ள மலை. இங்கே பெருமாள் எப்படி வந்தார்னு பார்ப்போம். வராக க்ஷேத்திரம் இது. முன்னாடி சிபி சக்கரவர்த்தி ஒரு முறை தன்னுடைய நீண்ட சைன்யத்தோடு இங்கு வந்து தண்டு இறங்கி இருந்தார். இந்த மலையில் இருக்கிற பெருமாள் மலைக்கட்டில் இருக்கார். மலையில் இருந்தால் அப்போ திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆட்டம், ஷோலிங்கரில் இருக்கிற யோக நரசிம்ம சுவாமி ஆட்டம், அதெல்லாம் மலைக்கு மேலே இருக்கா. ஆனால் இந்த பெருமாள் மலைக்கு மேலே இல்லை. இப்போ காஞ்சிபுரத்தில் பெருமாள்னா மலைக்கட்டு, ரொம்ப தூரம் மலையேற வேண்டாம், ஒரு 30-40 படி இருக்கும். அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மலைக்கட்டு க்ஷேத்திரம், ஒரு 30-40 படி ஏறணும்னா பெருமாள் வந்துடுவார். புண்டரீகாட்ச பெருமாள். சாஸ்திரம் சாந்தோக்கிய உபனிஷத்தே சொல்கிறது, தஸ்ஸயதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. அந்த பெருமானுடைய மலர்ந்த 2 திருக்கண்கள், தாமரை போன்ற மலர்ந்த 2 திருக்கண்கள்னு அடையாளமே சொல்கிறது பரமபுருஷனுக்கு. திருவள்ளரை பெருமாள் நாச்சியாரால பெருமை. அது என்ன சுவாமி திரும்பி திரும்பி சொல்கிறீர்னா உங்களுக்கு கேட்குறதே ஆச்சரியமாக இருக்கும். 3 நாச்சியார் இல்லை, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. அதில் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவள்ளரையிலே மகாத்மியம். பூதேவி நாச்சியாருக்கு நாச்சியார் திருமாளிகைங்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமை. ஏன்னா பூதேவியினுடைய அவதாரம் தான் ஆண்டாள், அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஏற்றான். அதே நீலாதேவி நாச்சியாருக்கு திருநரையூர். நாச்சியார் கோவில்னு கும்பகோணம் பக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, கல்கருடன். எல்லாரும் கல்கருட சேவை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கமே, அதான் திருநரையூர். அங்கேயும் நாச்சியாருக்கு தான் ஏற்றம். இந்த ஏற்றம்னா என்ன அர்த்தம்னால் 2 பேருக்கும் புறப்பாடாகுதுன்னு வச்சுங்க. பெருமாளுக்கும் தாயாருக்கும் புறப்பாடாகும். யார் முன்னாடி நடக்கணும்?
சரி, முதல்ல நம்மக்கிட்ட பார்த்துப்போமே, யார் முன்னாடி நடக்கணும்? கணவன் மனைவியும் சேர்ந்து போயிட்டு இருந்தாள்னா கணவன் முன்னாடி போகணுமா, மனைவி பின்னாடி வரணுமா, சமமாக போகணுமா? முதல்ல முன்னாடி கணவன் போயிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சமமாக போயிட்டு இருந்தா. இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. மாறி மனைவி முன்னாடி போயிட்டு இருக்கா, கணவன் பின்னாடி வந்துட்டு இருக்கார். இது மாதிரி இருக்கலாமான்னு கேட்டால், இந்த மாதிரி எந்தெந்த வீட்டில் இருக்கோ கொஞ்சம் நீங்கள் தைரியத்தை வரவழைச்சுன்னு இப்படி சொல்லுங்க. நாங்கள்லாம் திருவள்ளரை ஆட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆட்டம், திருநறையூர் ஆட்டம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3 கோவில்லையும் புறப்பாடானா நாச்சியார் பல்லக்கு தான் முன்னாடி போகும், பெருமாள் பல்லக்கு தான் பின்னாடி வரும். இப்படி பண்ணுறாளே என்னார் பண்ணுறா, நாச்சியாருக்கு தான் ஏற்றான். அதை தான் முதலே சொன்னேன். இப்போ இங்கே புறப்பாடானாலே பங்கைய செல்வி தாயார் தான் முன்னால் எழுந்துருள்வார். அதோட ஆண்டாள் சன்னதியில் போனாலும் பல்லக்கு முன்னாடி முன்னாடி போகிறது மட்டும் ஆச்சரியம் இல்லை. அர்ச்சக சுவாமி தட்டு வாங்குறது, பழம் வாங்குறது, தீர்த்தம் கொடுக்கறதெல்லாம் நாச்சியார் பல்லக்கில் இருந்துருவார். அடுத்த அர்ச்சகர் பெருமாள் பல்லக்குக்கு இருக்கவே மாட்டார். ஒத்தரானும் தட்டு கொடுக்க மாட்டா, ஒத்தரானும் அந்த பல்லக்கிட்ட வரவே மாட்டான். அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்க வேண்டியதான். இப்படி தான் அந்த பெருமாள் பின்னாடி வரணும். முன்னாடி நாச்சியார் எல்லா பிரபாவத்தோடையும் போய்டுறா. இன்னும் என்ன, இப்போ திருநறையூருக்கு போனீங்கன்னா பிரசாதம் நைவேத்தியம் பண்ணச்சே முதல்ல நாச்சியாருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் பெருமாளுக்கு. சுவாமி, இது கேள்வியே பட்டதில்லை சுவாமி. ஏதோ கொஞ்சம் முன்னாடி போகிறான்னு சொன்னீர், சரி அது வேணா ஒத்துண்டோப்போ, அதுக்குன்னு இதுவும் கூடுமானால் இருக்கட்டும். இப்போ அந்த பெருமாளுக்கு பிடிச்சிருக்கு, அவர் சாப்பிட்டு போகிறார். இதில் நாம் என்ன சொல்கிறதுக்கு இருப்போ? ஏகாந்தமாக பெருமாளுக்கு தாயாருக்கு விருப்பம்னா அப்படி தானே அவர் அனுபவிக்க போகிறார். திருவள்ளரை க்ஷேத்திரம், சிபி சக்கரவர்த்தி இங்கு வந்து தண்டு இறங்கியிருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவனுடைய சேனாபதி பார்த்தான், ஒரு வெள்ளை பன்றி இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, போக்கு காட்டுறது. இவன் துரத்தின்னு போய் பார்த்தான், பன்னியை பிடிக்க முடியல. வந்து சொல்லிட்டான், அது ரொம்ப அழகாக ஒரு பெரிய பன்னி இருக்குது, நீர் தான் போய் பிடிச்சின்னு வரணும்னா சிபியே வில்ல எடுத்துன்னு பன்னி பின்னாடி வந்தான். அது அங்கங்கங்கங்கே போக்கு காட்டிட்டு ஓடிண்டே இருந்தது. கடைசியாக ஒரு பெரிய மலைக்கு மேலே நின்றுட்டு தடால்னு ஒரு புதருக்குள்ளே உள்ளே போய் சொகி கொடுத்து, எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, தேடுவோன்னு தேடின்னு இருக்கான். ராஜா ஒரு பக்கம் தேடிண்டு வந்துட்டே இருக்கிறச்சே ஒரு பெரிய புற்று தெரிஞ்சுது. அந்த புற்றுக்கு பக்கத்தில் மார்க்கண்டேய மகரிஷி உட்காந்து நீண்ட தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அரசன் வந்து கேட்டான், இங்கே ஏதோ ஒரு வராகம் பன்றி உள்ளே போயிடுத்தாமே, எங்கே நான் தேடின்னு வந்திருக்கேன், என்ன பண்ணோம்னா? ஓ, நீ ராஜாவான்னார். ஆமாம், நானும் இங்கே ஒரு எதிர்பார்த்துன்னு தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இங்கே வா, பாலை எடுத்து அந்த புற்றுக்கு முழுக்க திருமஞ்சனம் பண்ணு. இவன் பாலால் அபிஷேகம் பண்ண இது எந்த புற்றுக்குள்ளே புகுந்துதோ புற்று மண்ணு கரைஞ்சுட்டே வந்தது. கரைஞ்சின்னு வந்து உள்ளிருந்து பார்த்தா அப்போ தான் புண்டரீகாட்ச பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிச்சார். மார்க்கண்டேயனுக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் பிரத்யட்சமாக புண்டரீகாட்சனுடைய ஏற்றம், தாயாருக்கே ஏற்றம். இங்கே பூங்கிணறுன்னு ஒரு கிணறு இருக்குது. பூங்கிணறுட்டே அங்கிருந்து தவம் புரிந்து தான் பெருமானை இந்த தாயார் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். பூங்கிடங்கில் தவம் இருந்த பொற்கொடியாள் வாழியே, பூங்கிணற்றிலே தவமிருந்து பெருமானை பெற்ற பொற்கொடி போன்ற மகாலட்சுமி தாயார் வாழி என்கிறார்கள். பெருமாள் இங்கே பிரயோக சக்கரத்தோடு எழுந்துள்ளிருக்கார். கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எத்தனை பேர் தெரியுமோ? ஒத்தர் 2 பேர் இல்லை. ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார், இந்திரன் சந்திரன் இருவரும், ஆதிசேஷன் கருடன், இவா இத்தனை பேரும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எழுதியிருக்கா. பெருமாளை சேவிச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார். ஆச்சாரியர்களுக்குள் 2 பேருடைய அவதாரஸ்தலம் இது. உய்யக்கொண்டார்னு நாதமுனிகளுடைய சிஷ்யர், அவர் இங்கே தான் அவதரித்தார். அதே போல் எங்களாழ்வான் விஷ்ணு சித்தர்னு கேள்விப்பட்டிருப்பீள். விஷ்ணு சித்தர் எங்களாழ்வானும் இந்த க்ஷேத்திரத்தில் தான் அவதரித்திருக்கிறார். இது அவர்கள் பெருமை. இங்கே 2 வாசல் இருக்குது. இதுவும் பல கோவில்களும் நீங்கள் சேவிச்சுக்கலாம். உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல். இப்போ திருக்குடந்தைக்கு போனாலும் அதே மாதிரி தான். அப்படின்னா தை மாதம் பிறந்ததுன்னா ஒரு வாசல் வழியாக உள்ளே போய் சேவிக்கணும். அதே ஆடி மாதம் பிறந்துடுத்துனா இன்னொரு வாசல் வழியாக போய் சேவிக்க வேண்டும். இப்படி 2 வாசல் வச்சுருந்தா உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல்னு சொல்கிறா. அதை போல் இங்கேயும் 2 வாசல்களும் உள்ளன. மார்க்கண்டேய மகரிஷி அரசனிடத்தில் சொல்கிறார், நன்னா பண்ணிவிட்டே பெருமாள் அவனுக்கு சேவை சாதிச்சிட்டார், ஆனால் நீ ஒரு முக்கியமான திருப்பணி பண்ணணும். இங்கே விமானத்தெல்லாம் ஏற்படுத்தணும், கோவில் கொத்தளத்தெல்லாம் கட்டியாகணும். எல்லாத்த விட வடக்கேர்ந்து சிபி சக்கரவர்த்தியே நீ வடக்கேந்து வந்தியோ இல்லையோ, 3700 பக்தர்கள் சிவைஷ்ணவர்கள், அவர்களை கொண்டு இந்த ஊரில் நீ குடியேற்றணும்னார் மார்க்கண்டேயர். போய் கூட்டின்னு வந்துட்டான். ராஜா அசரலை. வடக்க போனால் 3700 பேர் அழைச்சின்னு வந்தான். எல்லாரையும் ஏற்படுத்தி வச்சாச்சு. ஆனால் பார்த்தா ஒருத்தர் குறையிறார். 3699 பேர் இருக்கா, ஒருத்தர் இல்லை. பயந்து போயிட்டான் ராஜா. நான் பார்த்து எண்ணித்தானே 3700 பேர் கொண்டு வந்தேன், எங்கே போயிட்டார் ஒருத்தர்னால்? அந்த பெருமாளே அழகான உருவத்தில் வந்து நின்று என்னையும் சேர்த்து தான் நீ 3700ன்னு எண்ணிவிட்டே, பக்தர்களுக்குள்ள ஒத்தரா கூடியிருக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்று வந்தார்னு சரித்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் பலிபீட்டத்துக்கு திருமஞ்சனம் ரொம்ப முக்கியம்.
பெரிய பலிபீடம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா. ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தை பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் பாடினார். அதே போல பெரியாழ்வார் பாசுரங்கள் பாடியிருக்கார். தேரல் மாந்தி வண்டின்னிசை முரல் திருவள்ளரை நின்னானே மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோழமலக் கரசே கண்ணபுரத் தமுதே என் அவலங்களைவாய்னு பெரியாழ்வார் பாடுகிறார். காப்பிடல்னு 10 பாசுரம் பெரியாழ்வார் கண்ணனுக்காக காப்பிட்டார். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு வந்து மறைந்தவராய் வந்து நின்னார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை என்று பெரியாழ்வார் பாசுரம். திருவள்ளர பெருமான் அத்தனை அழகு, கொள்ளை கொள்ளுகிற அழகு. ஆனால் அவனுக்கு நன்னா இருக்கணும்னு காப்பிட்டார் பெரியாழ்வார். காப்பிடல்ங்கிற 10 பாசுரங்களும் தினமுமே நாம் சொல்ல வேண்டிய பாசுரங்கள். திருவள்ளரையிலே நின்ன புண்டரீகாட்ச பெருமான் பங்கையச் செல்வி தாயார். இங்கே கோவிலுக்குள்ளேயே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே போனால் அங்கே போனால் தீர்த்தம். அங்கே போனால் வெளியில் போனேன்னா ஒரு குளம் இருக்குது, கண்டிப்பாக சேவிச்சுட்டு வாங்க. ஸ்வஸ்திகா குளம்னு அதுக்கு பேர். இந்த ஸ்வஸ்திகா மாதிரி அந்த குளம் இருக்கும். அதில் நிறையா படித்துறை இருக்கும். ஒரு படித்துறையில் இறங்கி நம்ம குளிச்சிருந்தா அந்த படித்துறையில் குளிக்கிறவா கண்ணு தெரிய மாட்டா, அந்த படித்துறையில் இருக்கிறவாளுக்கு இவா தெரிய மாட்டா. அந்த மாதிரி ரொம்ப தனித்தன்மையோடு அந்த குளத்தை அந்த நாள்லேருந்து கட்டி வச்சிருக்கா. பூங்கிணற்றிலே தாயார் இருந்தால். ரொம்ப ஆச்சரிய க்ஷேத்திரம். மலைக்கட்டு பிரதேசத்தில் புண்டரீகாட்சன் எழுந்துருள் இருக்கிறார். திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் பங்கையச் செல்வி தாயாருக்கு பல்லாண்டு பாடி அடுத்த க்ஷேத்திரத்துக்கு பிரயாணிப்போம். சோழ நாட்டு திருத்தலங்களிலே அன்பில் அடுத்த க்ஷேத்திரம் திரு அன்பில் என்று சொல்லுவர். அன்பில்னு சொல்லுவார்கள். திருமழிசையாழ்வார் நான்முகன் திருவந்தாதியில் பாடுறார். நாகத்தனை குடந்தை வெஹ்கா திருவெவ்வொள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். பேர் அன்பில். அன்பில் என்ன இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர்? அன்பே கிடையாதோ? அன்பில்ங்கிறமே. காவேரி தீரத்தில் இருக்கார். கல்லணைக்கு போகிறோம். திருச்சிராப்பள்ளியிலேருந்து கல்லணையிலேருந்து ஒரு பக்கம் நடந்தால் அப்பக்குடத்தான் சன்னதி கோயிலடி, இன்னொரு பக்கம் போனால் அன்பில் சன்னதி. சுந்தரராஜ பெருமாள் சுந்தரவல்லி தாயார். பெருமாளோ சுந்தரராஜன். பேர் அழகோடு இருக்கார். அழகாக இருக்காருங்கிறீரே, அன்பே இல்லைங்கிறீரே சுவாமி. ஊர் பேரே அன்பில்னு வச்சிருக்காளே. இப்போ அந்தந்த ஊர் பேரும் சேர்த்தே சொல்லிட்டு வரேன், ஞாபகம் வச்சுங்கோ. ஏன் ஸ்ரீரங்கம் சுவாமி அதை சொல்லவே இல்லையே? ரங்கம் நாட்டிய அரங்கம் ரங்கங்கத ரதிஹி. 6 பெருமாள் ரொம்ப ஆசைப்பட்டு மகாலட்சுமி தேவியினுடைய நாட்டிய அரங்கமாக இருக்கும் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு வந்தாராம். ரங்கன்னு இருக்கு பார்க்கோ. ரதிம் கதா ஆசைப்பட்டு வந்து சேர்ந்தார். ரத்தின்னு ஆசை, கதா வந்தவர் சேர்ந்தவர். இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம ஆசைப்பட்டு இருக்கணுங்கிறதுக்காகவே பெருமாள் வந்தாராம். அதனால் அதை ஸ்ரீரங்கம்னு சொல்கிறார். திரு அன்பில். அன்பில்னால் அன்பு இல்லாதவன்னு பொருள் இல்லை, அன்பை இல்லமாக கொண்டவர். அன்பே இருப்பிடம். இல்லம் வீடு இருப்பிடம்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அன்பு இல்லம். அன்பு இல்லம் யாருன்னு கேட்டால் அன்பில் பெருமாள்னு சொல்லணுங்க. அவர் தான் எல்லா அன்புக்குமே இருப்பிடமாக இருக்கிறார். திருமழிசையாழ்வாராலே பாடப்பட்டவர். ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் 20 மைல் தொலைவில் இருக்கிற பெருமாள் இன்னைக்கும் மாசி மாச பௌர்ணமிக்கு ராத்திரி பொழுதிலே நிலா வெளிச்சத்தில் இந்த பெருமாள் 20 மைல் தாண்டி கொள்ளடக்கரைக்கு வரார். ஸ்ரீரங்கத்தில் கொள்ளடக்கரையிலே இந்த எல்லா பெருமாளும் வருவா. இப்பவும் ஸ்ரீ ரங்கநாதன் எம்பெருமான் அந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து இவ்வளவு தூரம் இருந்தாலும் எழுந்தருளி இரவு நிலா வெளிச்சத்திலே ரொம்ப ஆச்சரியமாக தீர்த்தவாரி உற்சவம் நிலா வெளிச்சத்தில் அன்பில் பெருமாள் கண்டருளுகிறார். சரித்திரம் என்னான்னு பார்ப்போம். பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. பரமசிவன் ஒரு தலையை கிள்ளினார்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த சாபத்தை தீர்த்த பெருமாள் இந்த சுந்தரராஜ பெருமாள் இன்னும் ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. சாபம் போக்கினது. சாபம் போக்கிறதுக்கு அன்னமிட்டது பூர்ணவல்லி தாயார். ஆனால் சாபத்தை போக்கிறதுக்கு முயற்சி இங்கே தான் நடந்தது. அன்பில் சுந்தரராஜ பெருமாள் உற்சவமூர்த்தி வடிவழகிய நம்பின்னு திருநாமம். கிழக்கு நோக்கி நின்றுருக்கார் உற்சவர். ஆனால் மூலமூர்த்தி சுந்தரராஜ பெருமாள் சயன திருக்கோலத்தில் உள்ளார். இவரை அனிருத்தமூர்த்தின்னு சொல்றது உண்டு. வியூகம் 4. வியூக வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். அதில் அனிருத்தனாக இருந்து தான் இந்த பெருமாள் ரட்சிக்கிறாராம். ரட்சிக்கும் போது பெருமாளுக்கு பேர் அழகு வேண்டும். அப்போ தான் நம்ம அவர்கிட்ட போகவே போவோம். அதனால் அழகனா இந்த ஊரில் எழுந்துருள் இருக்கார். சரித்திரம். இப்போ மண்டூக்கர்னு ஒரு முனிவர். மண்டூக்கம்னா தவளைன்னு அர்த்தம். முனிவருக்கு போய் தவளைன்னு பேர் வைப்பாளான்னா அவர் ஜலத்துக்குள்ளேயே இருந்து தபஸ் பண்ணுவாராம்.
அவர் மூச்சு அடைக்கிண்டு தண்ணீருக்குள்ளே இருந்து தபஸ் அப்படி பண்ணி 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 மண்டூக முனிவர் பேர் பெற்றார். ஒரு தடவை துர்வாச முனிவர் வந்திருக்கிறச்சே இவர் வெளியில் வந்து பார்க்கல, அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டியதை பண்ணலை, மரியாதை செலுத்தலை. கோச்சுனுட்டார் துர்வாசர், நீ மண்டூகமாகவே போ என்று சபிக்க போக அவர் சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து வரணும். அதுக்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார். வந்து காவிரியிலே தீர்த்தமாடி, இந்த தீர்த்தத்துக்கே மண்டூக தீர்த்தம்னு பேர். கொள்ளிடம் தான் இந்த இடத்துலையும் ஓடி வருகிறது. அந்த பெருமானை சேவித்து தன் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றார் ரிஷி மண்டூக ரிஷின்னு சரித்திரம். விமானம் தாரக விமானம். நம்முடைய சம்சாரத்தை இங்கிருந்து நம்மை தாண்டி விடக்கூடிய விமானம் தாரக விமானம். இங்கே ஒரு சிறப்பான செய்தி, ஆண்டாள் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். சாதாரணமாக எந்த சன்னதிலையும் தாயார் நின்ன திருக்கோலத்தில் இருக்கவே மாட்டார். தாயார் சன்னதியில் முழுக்க தாயார் உட்காண்டு தான் இருப்பார். பெருமாள் நின்றுட்டு இருந்தாலும் இவர் உட்காந்து தான் இருப்பார். இப்போவும் ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிங்க, நடுவில் நம்பெருமாள் உற்சவர் நின்றுட்டு இருக்கார், ரெண்டு பக்கமும் நாச்சியார் அமர்ந்து தான் இருப்பார். ஸ்ரீரங்க நாச்சியாரே அமர்ந்த திருக்கோலம் தானே. ஸ்ரீரங்க நாச்சியார் உட்காண்டிருக்கார். பங்குனி மாதம் உத்தரத்தன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி சேவிக்க போகிறோம் இல்லையோ, அடுத்த பங்குனி உத்தரம் வரைச்சே ஞாபகம் வச்சுங்க. சேர்த்தின்னா ரெண்டு பேரும் ஒரே சிங்காசனத்தில் இருப்பார். மற்றபடிக்கு 364 நாள் நம்பெருமாள் இருக்கிற இடம் வேறே, ஸ்ரீரங்கநாதன் வேறே, ஸ்ரீரங்கநாச்சியார் வேற இடம், தெற்கு வாசல் வடக்கு வாசல். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரெண்டு பேர் ஒரு சிங்காசனத்தில் இருப்பார். அப்பவும் நாச்சியார் உட்காண்டிருப்பார், பக்கத்தில் பெருமாள் நின்றுருப்பார். பார்த்தா என்ன தெரியுமோ தோணும், ஓ ஏவுகிறவர்கள் உட்காண்டிருக்கா, வேலை செய்கிறவா நின்றுருக்கா, பார்த்தா தான் தோணும். இப்போ யாரெல்லாம் வேலையை செய்யன்னு சொல்ல போகிறாரோ நாச்சியார் அமர்ந்து கொண்டு எல்லாருக்கும் பார்த்து மன்னித்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாச்சியார் உட்காண்டிருக்காளாம். நீ சொல்கிறபடியே செஞ்சு விட்றேனே அப்படிங்கிறதுக்காக பெருமாள் நின்ன திருக்கோலத்தில் இருக்கார். இப்படி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம காரியம் நடக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அவர் நான் சட்டத்தை தான் பார்ப்பேன், ஒன்னெல்லாம் பார்க்க மாட்டேன் நாச்சியார்கிட்ட சொல்லிவிட்டார். நம்ம குற்றமே தான் கண்ணில் போடும், அப்புறம் நரகத்துக்கு தான் போவோம். நல்ல வேளை அவளை பார்த்துட்டு நம்முடைய குற்றங்களை மறந்து மன்னிச்சுடுறாரோ இல்லையோ. அன்பில் க்ஷேத்திரம், அத்புத க்ஷேத்திரம். மண்டூக முனிவருக்காகவே பெருமாள் சேவை சாதித்தார். சயன திருக்கோலம் சுந்தரராஜ பெருமானுடையது. தாரக விமானம் சிவன், பிரம்மா, ஊர்வசி ஆகியோர்களுக்கு பிரத்யக்ஷம். அடுத்த க்ஷேத்திரம் அன்பிலுக்கு பக்கத்திலே இருக்கு. இதுவும் ஸ்ரீரங்கத்திலேருந்து சுமார் 20 மைல் தூரத்தில் இருக்கிற க்ஷேத்திரம். இந்த பெருமாளுடைய பேர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை சொன்னால் இப்போ யாருக்கும் சட்டுன்னு புரியாது. திருப்பேர் நகர் இன்னும் சுவாமி கேள்விப்பட்டதில்லை. இப்போ சரி, பலகை போட்டிருக்க பேர் சொல்கிறேன், கோயிலடி, அதோ கேள்விப்பட்டிருக்கோம். வாஸ்தவம் பெருமாள் பேர் என்னமோ இருக்கும் போல் இருக்கு. இப்போ அப்பக்கூடத்தான், அதான் ஒரு பேர். எப்போ பார்த்தாலும் கையில் அப்பக்கூடத்தோடையே இருக்கார் அவர். தினப்படி சாயங்காலம் 5 மணிக்கு 5-6 அப்பம் 10 அப்பம் வரைக்கும் நெய் சொட்ட சொட்ட ரொம்ப நன்னா பெருமாள் அபிஷேகிறார். என்ன ஆச்சு இவருக்கு, என்ன இப்போ தனி அப்பம்? ஆழ்வார் பாசுரத்தில் இருக்கே, அப்பங்கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன். அப்பத்தில் விருப்பத்தோடு இருந்த பெருமாள். யார் அப்பம் பண்ணி போட்டால் சரித்திரம் என்னான்னு பார்ப்போம். கோயிலடி, திருப்பேர் நகர், அப்பக்கூடத்தான் எல்லாம் ஒரே க்ஷேத்திரம் தான். இப்போ சோழ நாட்டு திருப்பதிகளில் 6வது க்ஷேத்திரம். தான் சுவாமின்னு பெருமாள் வெளிப்படுத்தினார். சுவாமித்வம், நான் அனைத்து சொத்தையும் உடையவன் சுவாமி அப்படின்னு சொல்லாமல் சொல்லி கொண்டு நிற்கிறார். சௌஹார்தத்தோட எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதோடு சயனிச்சுருக்கார் ரங்கநாதன். இப்போ பாருங்கள், வரிசை எத்தனை சயனம் பார்த்தீங்களா? ஸ்ரீரங்கத்தில் சயனம் பார்த்தோம், அன்பில் சயனம், அப்பக்கூடத்தான் சயனம், திருக்கரமனூர் உத்தமர் கோவிலில் சயனம். ஆனால் நடுவில் பார்க்குறச்சே நின்ன திருக்கோலம் திருவள்ளரையில சேவிச்சிட்டோம். அப்போ ஆங்காங்கு சயனத்தில் இருக்கார், ஆங்காங்கு நின்ன திருக்கோலம் இருக்கார், அமர்ந்த திருக்கோலம் இருக்கார். இருந்தாலும் அது என்னமோ ஆழ்வார்களுக்கு ஆசை சயனத்தில் தான். அவர் சயனிச்சென்றிருந்தால் மட்டும் உள்ளமே கொள்ள போகிறதே, இவ்வளவு அழகாக எழுந்துள்ளிருக்காரேன்னு எப்போதும் பாடுவார்கள். இப்போ கோயிலடி, திருப்பேர் நகர், இவரும் காவிரி கரையில் இருக்கும் பெருமாள். பக்கத்தில் கொஞ்சம் மேலே ஏறணும், மேலே அங்கேருந்து பார்த்தினாலே காவிரி தான். தீர்த்தம் இங்கேருந்து சொம்ப தூக்கி போட்டோம்னா காவிரியிலேருந்து ஜலம் எடுத்துன்னு வந்துடலாம். அவ்வளோ ஆச்சரியமான கோவில். எதுக்கு பெருமாள் இந்த இடத்துல வந்து சேர்ந்தார்? ஆழ்வார் என்னன்னு பாடியிருக்கார். 4 ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட பெருமாள். திருமழிசை ஆழ்வார் பாடினார், நம்மாழ்வார் பாடினார், பெரியாழ்வார் பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். இந்த 4 ஆழ்வார்களும் பல்லாண்டு பாடியிருக்கா. இப்போ கோயிலடி எதுக்கு பெருமாள் வந்து சேர்ந்தார்? உபமன்யுன்னு ஒரு ராஜா. உபமன்யுங்கிற ராஜா துர்வாச முனிவருடைய சாபம். அவருக்கு வேலையே அதுதான் போல் இருக்கு. யாரை எப்போ பார்த்தாலும் சாபம், பிடி சாபம். அவர் சாபம் கொடுத்தா தபஸு குறைஞ்சி விடாதோ? அவர் ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கார். நான் யாருக்கு சாபம் கொடுத்தாலும் என்னுடைய தவம் வளரும்,
மற்ற எல்லாருக்கும் சாபம் கொடுத்தா தபம் தேயும். ஆனால் துர்வாசருக்கு மட்டும் சாபம் கொடுத்தாருன்னா தபம் வளர்ந்துட்டே போகும். உபமன்யுங்கிறவனை சபித்து விட்டார். சாபம் போகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கிறான். தினப்படி 1000 பேருக்கு அன்னதானம் ததியாராதனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ராஜா. கிடுகிடுன்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டே இருக்கார். ஆச்சு, ராஜா நல்லவனாக இருக்கார், இவனுக்கு நம்ம அனுகிரகிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் அவரும் அன்னதானம் வாங்குகிற வேஷத்தோடு அன்றைக்கி வந்தார். 1000 பேருக்காக சமையல் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமையல் எடுத்து போடணும்னா இந்த சுவாமி முதல்ல வந்துட்டார். யாரும் அன்றைக்கி சாப்பிட்ற வர்றதுக்கு முன்னாடி பெருமாளே வேஷம் கொண்டு வந்தாரோ இல்லையோ, வந்தவர் தான் முதல்ல ரொம்ப பசிக்கிறது கொடுக்குறியான்னார். 1000 பேர் சாப்பிட வேண்டியதையும் சாப்பிட்டுட்டார். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. வந்தவாளுக்கெல்லாம் எப்படி சோற போட போகிறோன்னு தெரியல. சரி போனால் போகிறது, இவராவது திருப்திப்பட்டாரான்னா என்ன, எனக்கு ஏதோ போடுறேன்னியே ஒன்றும் போடவே இல்லையேன்னார். 1000 காணும். இதுக்கு மேலே என்ன கேட்குறீர்னா, எனக்கு அப்பம் ரொம்ப பிடிக்கும், இன்றைக்கி பார்த்து நீ அப்பம் பண்ணவே இல்லை, அதனால் அப்பம் பண்ணி கொடு. சரின்னு அந்த பெருமாளுக்கு அப்பம் பண்ணி குடத்தோடு கொடுத்தா அப்படியே பிடிங்கன்னு விட்டார். அவன் குடத்தோட அப்பத்தை எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே சடக்கன் அப்பத்தை பிடுங்கி போலே வாங்கின பெருமாள் தடால்னு சயனிச்சுன்னுட்டார். சயனிச்சுட்டு விடாமல் வலது பக்கத்தில் அப்ப குடத்தை இடிக்கினுட்டு அது மேலேயே தன் கையை வச்சுட்டு நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சுட்டேன், உபமன்னுவே உமக்கு சாப விமோசனம் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு கொடுத்தான்னு சரித்திரம். அதனால் அப்ப குடத்தான் திருப்பேர் நகரான்னு இருக்கிறார். பேர் நகர் ஆழ்வாருடைய உள்ளத்தை விட்டு விலகவே மாட்டேன்னு இருந்த பெருமான். பேரே உரைகின்ற பிரான் இன்னு வந்து இருப்பேனன்னு என் நெஞ்சு நிறைய புகுந்தான். காரேழ் கடலேழ் மலையேழ் ஏழ் உலகொண்டும் ஆறா வயிற்றானை அடங்க பிடித்தேனே என்று நம்மாழ்வாருடைய பாசம். இந்த திவ்ய தேசத்தில் போய் சேவிச்சா என்ன கிடைக்கும்னு சொல்கிறார். பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை. பிடித்தேன், உம்ம திருவடியை கெட்டியாக பிடித்தேன். பிறவி கெடுத்தேன், இனிமே நான் பிறவி எடுக்க போகிறதே இல்லை. உத்தேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெற்றேன். உகந்து பணி செய்து இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளை சேவிச்சா அவள் எல்லாருக்கும் கைங்கிற செல்வம் அவ்வளவு தூரம் கிடைக்குமா. போனால் நம்ம பாபங்களையும் தொலைச்சி கொடுத்துட்றார், நிறைய கைங்கிரத்தையும் கொடுக்கிறார். சயன திருக்கோலத்தில் இருக்கும் பெருமாள். அந்த பெருமாளுக்கு அப்பா நான் ஆகணும் இல்லையோ, அவர் அதை பிடிச்சு தானே வந்திருக்கார். அப்போ ஒரு தின்பண்டம் பிடிக்கிறது அதுக்குன்னு ஆசையாக அணைச்சின்னு இருக்காருனால் குழந்தைகளான நம்மிடத்தில் ஆசையோடு இருப்பார். வலது கை இப்படி இந்த பாண்டத்துக்கு மேலே இருக்கும், பானைக்கு மேலே இருக்கும். இடது கையை இப்படி மேலே வச்சுட்டு அழுத்தமாக இப்படி இடது பக்கம் பிடிச்சுட்டு இருப்பார். இது எதுக்குன்னால் பெருமானுடைய மகிழ்ச்சி கமலவல்லி தாயார். அந்த தாயார் ஒரு தடவை பாரிஜாத புஷ்பம் வேணும்னு இந்த பெருமாள்கிட்ட கேட்குறா. சரி அது எங்கே இருக்கும்னு தேடினா தேவேந்திரபட்டினம் சொர்க்கலோகத்தில் தான் பாரிஜாத்தம் இருக்குது. இந்திரனுக்கு சொல்லி அனுப்பிச்சார். அவன் சொன்னான், மனுஷலோகத்துக்கு பாரிஜாத்த மலர்லாம் அனுப்ப முடியாது, நாங்களாம் பெரிய தேவர்கள், நாங்கள் சூட்டிக்கிற பாரிஜாத்தத்தை போய் உமக்கு கொடுக்க முடியுமோ? என்ன நல்ல எண்ணம் பாருங்க. இந்த கண்ணனால தான் எல்லா நல்லதுமே இந்திரன் வாங்கிட்டு இருக்கான். ஏதோ புஷ்பம் கேட்டாலேன்னு ஒன்று கொடுக்க மாட்டேனோ, மாட்டேன்னு விட்டார். மாட்டேனதோடு இல்லாமல் அது எப்படி நீ பாரிஜாத்தம் கேட்கலான்னு வஜ்ராயுதத்தையும் அனுப்பித்தான். அதை தடுக்கிறதுக்காக பெருமாள் தன் கையை அப்படி மேலே தூக்கி சயனத்தில் இருப்பார், வலது கையை இப்படி வச்சுருக்கார், இடது கை இப்படி குறுக்க தூக்கி வஜ்ராயுதத்தை தன்னுடைய விரல் எடுக்கலை பிடித்து அழுத்து அதை வலுவிழந்து போக செய்து விட்டார். அந்த திருக்கோலத்தோடு தான் இன்றைக்கி பெருமாள் அங்கே எழுந்துருள் இருக்கிறார். ஆழ்வாரே சாதித்தது பேரேன் நகரேன் உம்ம உள்ளத்தை விட்டு நகரவே மாட்டேன்னு பெருமாள் எழுந்துருள் இருக்கிறார். ஆதிரங்கம் அப்பாலரங்கம்னு சொல்லுவாள். ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கே மைசூர் பக்கத்தில் காவிரி கரையில் இருக்கிற ரங்கம், அதை தான் ஆதிரங்கம்னுவா. அப்பாலரங்கம், அப்பால் தோ கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ரங்கம் தான் இந்த ரங்கநாத பெருமாள் அப்பாலரங்கர். ஸ்ரீரங்கம் அவர் தான் கஸ்தூரி ரங்கம் பெருமாள். அதுக்கப்புறம் இன்னும் கிழக்க போனால் திருவிந்தளூர் மாயவரத்துக்குள்ளே இருக்கிற பரிமளரங்கம். இதெல்லாமே காவிரி கரை. இப்போ ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்பாலரங்கம், ஸ்ரீரங்கம் கஸ்தூரி ரங்கம், கிழக்க போனோம்னா பரிமளரங்கம். இதெல்லாம் காவிரி கரையில் இருக்கிற ஆனந்தமாக ரங்கநாத பெருமானுடைய க்ஷேத்திரங்கள். நாலாழ்வார்களாலே பாடப்பட்ட பெருமான் இந்திர தீர்த்தம், இந்திர விமானம், கமலவல்லி தாயாரோடு இருக்கும் அப்பாலரங்கரை சேவித்து கொண்டோம். திருக்கண்டியூர் பிண்டியார் மண்டை ஏந்தி பெரன்மனை திருதந்துண்ணும் உண்டியான் சாபந்தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மையங் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உயலல்லால் மற்றையார் குய்யலாமேன்னு பாசுரம். இதை திருவங்கியாழ்வார் பாடியிருக்கார். திருக்குறுந்தாண்டகம்ங்கிற பிரபந்தம். திருக்கண்டியூர் சோழ நாட்டு திருத்தலங்களில் 7வது க்ஷேத்திரம் கண்டியூர். இந்த க்ஷேத்திரத்தை
பஞ்ச கமல க்ஷேத்திரம்னு சொல்கிறது உண்டு. நன்னா கேட்டுங்கோ. கமல புஷ்கரணி, கமல தீர்த்தம், கமல க்ஷேத்திரம், க்ஷேத்திரமே கமல க்ஷேத்திரம். கமலாகிருதி விமானம், விமானம் கமல ஒரு தாமர மலரை போலவே இருக்கிற விமானம். கமலநாதன் பெருமாளுக்கு கமலநாத பெருமாள். கமலவல்லி தாயார் கமலவல்லி தாயார். நல்ல பஞ்ச கமல க்ஷேத்திரம். கமலம்னாலே தாமரை, தாமரைனாலே அந்த வாசனை அப்படியே நன்னா இருக்குது, தொட்டா பார்க்கறதுக்கே நன்னா இருக்குது, கமகமான் இருக்குது. அதை போல இந்த க்ஷேத்திரத்தில் வந்து சேவித்தோம்னால் எல்லா நன்மைகளும் நமக்கு ஏற்படும். ஹர சாப விமோச்சன பெருமாள். இந்த பெருமாள் மூலவருக்கு பலிநாத பெருமாள்னு திருநாமம். மகாபலி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கோ இல்லையோ, வாமனமூர்த்தியாலே தகையுண்டு பாத்தாளத்துக்கு போனாரே. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நமக்கு நடந்து சொல்லி ஓணம் பண்டிகை கேரளத்தில் முழுக்க ரொம்ப பிரசித்தமாக இருக்கே. எதுக்கு ஓணம்னால் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஆண்டுக்கு ஒரு நாள் பூலோகத்தில் வந்து தம் பிரஜைகளை பார்க்கும் நாள். இதைத்தான் கேரளத்தில் ரொம்ப பிரசித்தமாக ஓணம் பண்டிகைன்னு கொண்டாடிட்டு இருக்கா. அந்த பலியாலே வணங்கப்பட்ட பெருமாள் இவர். இவருக்கு பலிநாதன்னு திருநாமம். ஹரசாப விமோச்சன பெருமாள். ஹரன் சிவன், சிவனுடைய சாபத்திலிருந்து விமோச்சனம் ஏற்படுத்தி கொடுத்தவர். சிவனுக்கு சாபத்தை போக்கின பெருமாள் இவர். சாப விமோச்சன பெருமாள். கிழக்கே திருமுகமண்டலம். 2 திருநாமங்களும் உற்சவருக்கு நன்னா இருக்குது. ஒரு திருநாமம் ஹரசாப விமோச்சன பெருமாள், இன்னொரு திருநாமம் கமலநாதன். இப்போ சொன்னேனே பஞ்ச கமல க்ஷேத்திரம் இல்லையோ, அதனால் கமலநாதன். தாயார் கமலவல்லி நாச்சியார். விமானம் கமலாகிருதி விமானம், தாமரையைப் போலவே இருக்கிற விமானம். விமானம், க்ஷேத்திரம், தீர்த்தம், ஸ்தலவிருட்சம், ஸ்தலம். இந்த 5 முக்கியம். சரித்திரம் என்னான்னு பார்ப்போம். பஞ்சகமல க்ஷேத்திரத்தை திருக்கண்டியூர்னு பேர் பார்த்தோமோ இல்லையோ, அன்பில், அன்பே இல்லம், அதனால் அன்பில்னு பார்த்தோம். இப்போ கண்டியூர் இந்த பேர் ஏன் வந்தது? கண்டின்னா என்ன? கண்டன க்ஷேத்திரம்னு இதுக்கு பேர். கண்டன அப்படின்னா துண்டிக்கப்பட்ட, கண்டிக்கப்பட்டனா துண்டிக்கப்பட்டான்னு அர்த்தம். பிரம்மாவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு பரமசிவனாருடைய கையில் ஒட்டிக்கொள்ள அந்த சாபத்திலிருந்து பெருமாள் போக்கி விட்டாரோ இல்லையோ, ஹர சாப விமோச்சன பெருமாள். கண்டன க்ஷேத்திரம் கண்டியூர் இன்னொன்று சொல்லலாம். கண்டின்னா நீலகண்டனோ இல்லையோ, ஹாலஹால விஷத்தை உண்டு அந்த விஷம் கழுத்தில் தங்கினதுனாலே நீளமான கழுத்தோடு இருக்கிற சிவபெருமானுக்குத்தான் நீலகண்டன்னு பேர். அந்த கண்டியனுடைய சாபத்தை போக்கி கொடுத்தபடியால் கண்டியூர், திருக்கண்டியூர்னு அதுக்கு பேர் ஏற்பட்டது. இந்த க்ஷேத்திரத்தில் திருமங்கையாழ்வார் ஒரு அழகான அர்த்தம் சொல்கிறார். நீங்கள் எங்கே போய் சுற்றினாலும் உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. அர்ச்சாவதாரம் கோவில் விக்கிரகத்தடத்தில் சேவிச்சில்னா தான் விமோச்சனம். எங்கெங்கே நீங்கள் போய் சுற்றினாலும் கட்சி பேர் மல்லையன்னு மண்டினார். திவ்வதேசத்தில் ஆசையோடு இருந்திடனா 108 திருப்பதிகளில் விருப்பம் இருந்ததுன்னா உய்யலாம், மோட்சத்துக்கு போகலாம். மற்ற யாருக்கு உய்யலாமே, மற்ற பேருக்கு போவதற்கு வழியே கிடையாதுன்னுட்டார். அர்ச்சையை பற்றினால் ஏற்றம், வேறு பற்றத்துக்கே வழி இல்லையே. மற்ற நாளையும் தான் பற்றவே முடியாதுன்னு முதல்லையே பார்த்துட்டோமோ இல்லையோ. பரரூப, வியூகரூப, விபவரூப, அந்தர்யாமி 4 பேரையும் சேவிக்க வழி இல்லை. திவ்வதேசத்து பெருமாள் தான் இப்போ நம்மளால் போக முடியும், சேவிக்க முடியும், நன்னா இருக்க முடியும். ஹரசாப விமோச்சன பெருமாள் திருக்கண்டியூர். திருமங்கையாழ்வார் அதைத்தான் சொல்கிறார், பெருமான சேவிங்கோ, அப்போ தான் பாபங்கள் தொலையும். வேறு பிரகாரத்தை சேவிக்க வழி இல்லையே. இந்த பெருமாளுக்கு பக்கத்தில் வந்திடனால் எழுந்துருள் இருக்கிறது. கிழக்கே திருமுக மண்டலமாய் பெருமான் நின்ன திருக்கோலத்தில் உள்ளார். அருகிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு நரசிம்மனும் சுதர்சன பெருமாள். முன்பக்கத்தில் நரசிம்ம பெருமாள், பின்பக்கத்தில் சுதர்சன பெருமாள். இல்லை பின்பக்கத்தில் நரசிம்ம பெருமாள், முன்பக்கம் சுதர்சனர். ஆனால் பெரிய திருக்கோலத்தோடு ரொம்ப அழகாக இருக்கா. க்ஷேத்திரத்திலே கபால மோட்ச புஷ்கரணியை சேவிச்சுக்கிறோம். நரசிம்ம பெருமானும் சுதர்சனனும். இது திருக்கண்டியூர் 7வது க்ஷேத்திரம் சேவித்தோம். அடுத்தது ஆடுதுறை பெருமாள். இந்த க்ஷேத்திரத்திலே ஜகத்ரக்ஷகன்னு பெருமாளுக்கு திருநாம். இந்த சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா ஜகத்ரக்ஷக பெருமாள். இந்த ஆடுதுறை சரியாக வந்து சேர வேண்டும். இப்போ ஐயம்பேட்டைக்கு போகணும், தஞ்சாவூர் கும்பகோணம் போகிறோம். அங்கிருந்து ஐயம்பேட்டை, ஐயம்பேட்டையிலேருந்து கணபதி அக்ரஹாரம், கணபதி அக்ரஹாரத்துலேருந்து ஒரு 1.5-2 மைல் போனால் இந்த க்ஷேத்திரம். இவருக்கு வையங்காத்த பெருமாள்னு தமிழ் பேர், ஜகத்ரக்ஷக பெருமாள்னு வடமொழி பேர். திருமங்கையாழ்வார் 5ஆம் பத்து 2ஆம் திருமொழி முழுமையுமே இந்த பெருமாளுக்கு தான் பாடினார். இந்த ஊருக்கு திருக்கூடலூர் என்று பேர் உண்டு. கூடலூர் கூடல் நாயக பெருமான் மதுரையில் இருக்கார். அவர் கூடலழக பெருமாள், கள்ளழக பெருமாள், கூடலழக பெருமாள் அங்கே.
ஆனால் அடியன் சொல்லிட்டுருக்கிறது இப்போ கும்போணம் இந்த பக்கத்தில் இருக்கிற இங்கே நாம் பார்க்குற இப்போ கணபதி அக்ரஹாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆடுதுறை பெருமாள் வையங்காத்த பெருமாள். இந்த பெருமாள் எந்த வையத்தை காத்தார்? பூமாதேவியாகிற வையத்தை காத்தார். இது வராக க்ஷேத்திரம். வராக பெருமாள் பூமாதேவியை ரட்சிப்பதற்காக இங்குதான் பூமியை குத்தி கொண்டு உள்ளே புகுந்தாராம். புகுந்து எழுந்த இடம்தான் ஸ்ரீமுஷ்ணம். நடுநாட்டில் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம்னு வருது, அது பாடல் பெற்றதல்ல. ஆனால் அங்கே பூவராஜ சுவாமி அவர் மேலே எழுந்து பூமாதேவியை மடியில் வச்சுன்ற இடம் அங்கே. ஆனால் குத்தி பூமிக்குள்ளே போய் வராகனா பன்றி அவதாரம் பண்ணி பூமாதேவி எடுத்து போனாரோ இல்லையோ, அது குத்தி உள்ளே போன இடம் தான் இந்த மலைங்கிறார். கருந்தன் கடலும் மலையும் அருந்தும் பெருமாள் இங்கே இருக்கிறவர். ஜெகத் ரக்ஷகன்னு சொன்னீரே, வையங்காத்த பெருமாள்னு ஆழ்வார் பாடியிருக்காரே. சேற்றே குழவர் கோதை போதூன் கோற்றேர் முரலும் கூடலூரேன். நன்ன தேன் முரலுக்குரிய கூடலூர் வராக பெருமானுடைய க்ஷேத்திரம் இது. வையங்காத்தவர் என்ன ரட்சித்தார்? வராகன ரட்சித்தார்னு 1. 2 அம்பரீஷ மகாராஜாவை ரட்சித்தவர் இந்த பெருமாள். அது யார் சுவாமின்னா, ஏகாதசி விரதத்தினாலேயே அம்பரீஷருக்கு ஏற்றம். ராமனுக்கு முன்னாடி இருந்த ராஜா ஏகாதசி தோறும் விரதம் இருப்பார். துவாதசி அன்னைக்கு கார்த்தாலே 8:15 9 மணிக்குள்ளே பாரணம் பண்ணிடுவார். அதான் பாரணம் பண்ண வேண்டிய நேரம். ஆனால் அன்றைக்கி பார்த்து சோதனையாக அவர் பாரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி துர்வாசர் வந்தார். குளிச்சுட்டு வரேன்ட்டு போனார். வரணும் இல்லையோ, குளிச்சுட்டு சீக்கிரம் வந்தால் தானே இவர் உட்காந்து சாப்பிட முடியும். நாழியாருது 7:45 ஆச்சு, 8 ஆச்சு, 8:30 ஆச்சு. இவருக்கு விரதம் முடியணும், இல்லைன்னா ஏகாதசி வீணாக போடும். துவாதசி கார்த்தால சாப்பிட்ணும்னா துர்வாசர் வரல. வந்திருக்கிற விருந்தாளியை வச்சுட்டு எப்படி சாப்பிட்றது? அதனால இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தர்ம சங்கடம். ஒரு பாத்திரம் தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டான். தீர்த்தத்தை சாப்பிட்டா ஏதோ வாய்க்குள்ளே போன கிடக்கு, விரதம் முடிஞ்சு போச்சு. தீர்த்தத்தை சாப்பிட்டா விருந்தாளியை வச்சுட்டு சாப்பிட்டுட்டோங்கிற அளவுக்கு குறையில்லை. ஏன்னா சோறு சாப்பிடலையோ இல்லையோ, அதனால அது கணக்கு. தப்பிச்சுட்டோன்னு நினச்சி நிற்கிறதுக்குள்ள துர்வாசர் வந்தார். நீ தண்ணீர் குடிச்சிட்டியான்னு கோவப்பட்டு பிடி சாபம் கை தூக்கினார். இவனுக்கு கூடவே பெருமாளுடைய சுதர்சன சக்கரம் எப்பவும் இருக்கும். அது பார்த்தது நம்ம பக்தனை நீ யார் சாபம் போடுறதுக்கு, அவன் எல்லாம் ஒழுங்காத்தான் நடந்துட்டு இருக்கான், உம்மை விட்டே நான் பாருன்னு துர்வாசரை துரத்த ஆரம்பிச்சது. இவர் ஒவ்வொரு லோகமாக போய் எல்லார்ட்டையும் தேடினார். சிவபெருமான்கிட்ட கேட்டார், பிரம்மாவிடத்தில் கேட்டார், திருமால்கிட்டே கேட்டார். ஒருத்தரும் உதவ மாட்டேன்னுட்டார். அவள் எல்லாரும் சொன்னது, பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டா பெருமாள்கிட்ட வாங்கோ, ஒரு பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டா அங்கே போங்கோ, இங்கே வராதிங்க. நாம் ஆறான்னு ஒரு பரம பக்தனிடத்தில் தப்பு பண்ணிவிட்டு நேராக கோவில் உண்டியலில் போய் பணத்தை போட்டோம்னாலாம் பெருமாள் மன்னிக்கவே மாட்டார். பக்தன்கிட்ட தப்பு பண்ணால் அவங்காலில் தான் போய் விழணும். சுற்றி அடித்தது. துர்வாசர் அங்கெங்கேயும் போனார், பெருமாள் ரட்சிக்க மாட்டேன்னு விட்டார். திரும்பி வந்து அம்பரீஷங்காலிலே விழுந்தார். எப்படியாவது காப்பாற்றி கொடுன். அம்பரீஷர் சுதர்சன சக்கரத்திடத்தை பிரார்த்தித்து துர்வாசரை விடுவித்தார்னு சரித்திரம். அவர் போன பிற்பாடு அதுக்கப்புறம் இந்த க்ஷேத்திரத்தை கட்டி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது அம்பரீஷர் தான். அப்போ அம்பரீஷரை காத்து கொடுத்தவர், பிரளய ஆபத்திலிருந்து உலகத்தையெல்லாம் உண்டு ரட்சித்து கொடுத்தவர் இந்த பெருமாளும் பிரயோக சக்கரத்தோடு எழுந்துள்ளிருக்கிறார். மூலவர் வையங்காத்த பெருமாள், உற்சவர் ஜெகத் ரக்ஷகர் உய்ய வந்த பெருமாள். திருநாமம் நின்ன திருக்கோலம், கிழக்கே திருமகமண்டலம், பிரயோக சக்கரம். கீழே திருவள்ளரையில் சொன்னேனே, எப்பவும் முடிச்சுருக்கிற சக்கரம் இப்படி. பிரயோக சக்கரம்னா பிரயோகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். இதை விடணும்னா இப்படியே விட முடியாது இல்லையோ, இதை விடணும்னு இப்படி திருப்பித்தானே சக்கரத்தை விடணும். அந்த திரும்பிய நிலையினா இப்போ தயாராக விட போகிறார்னு அர்த்தம். அதை போல பிரயோக சக்கரத்தோடு எழுந்துள்ளி இருக்கிறார். வராகனூர் புகுந்து ரட்சித்தார். அம்பரீஷ மகாராஜா கட்டின கோவில் மண்மூடி போய் காவிரியாலே வந்து எல்லாம் ஜலத்தில் அடிச்சுன்னு படுத்து. அதுக்கப்புறம் ஒரு முறை ஜலத்தில் அடிச்சுன்னு போகிறச்சே இந்த விக்கிரகங்கள்லாம் போய் ஜாகிரதையாக ஒரு இடத்துல தங்கின. ராணி மங்கம்மாள் இருந்த காலத்தில் பெருமாளுவிற்கு சொப்பனத்தில் சாதித்து வந்து என் கோயிலை மறுபடியும் நிர்மாணம் பண்ணி கொடு. ராணி மங்கம்மாள் வந்து தான் மொத்தத்தையும் நிர்மாணம் பண்ணினா. இன்னைக்கும் அவளுக்கு கோயிலுக்குள் சிலை உள்ளது. ஏன்னா இப்போ பெருமாள் சிலையெல்லாம் பார்த்துருக்கோம், சில ராஜாக்களுடைய சிலை வச்சுருக்காருன்னா அவள் தான் அங்கே கைங்கர் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ராணி மங்கம்மாள் சிலையும் இருக்குது. இங்கே மட்டும் கூத்தாடும் ஆஞ்சநேயர் இருக்கார். எல்லா இடத்துலையும் வீராஞ்சநேயர், வினயாஞ்சநேயர், பக்தாஞ்சநேயர், யோக ஆஞ்சநேயர் பார்த்துருக்கோம் இல்லையோ. இங்கே என்னென்னா நர்த்தன ஆஞ்சநேயர் கூத்தாடிண்டே இருப்பார். இந்த கோவிலில் ஓஹோன்னு உற்சவம் நடந்தது தான். ஆஞ்சநேயர் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கிறச்சே உற்சவம் சேவிச்சுட்டு போவோம்னு நின்னாராம். அது நடக்கிற கோலாகலத்தில் பார்த்துட்டு தம் வசத்தே இழந்து ஆஹா ஓஹோன்னு ராமநாமத்தை சொல்லிட்டு கூத்தாட ஆரம்பித்தாராம். அந்த கூத்தாடுற ஆஞ்சநேயரே இன்றைக்கும் கோவிலுக்கு முன்னால் இருந்து ரட்சித்து கொண்டு வருகிறார். சுத்த சத்தமயமான விமானம், பத்மாசனி, புஷ்பவல்லி தாயார், பெருமானுடைய ரக்ஷணத்துக்குன்னே கூட எழுந்துருளி இருப்பவர். பெருமானுடைய விமானம் சக்கர தீர்த்தம், சுத்த சத்வ விமானம். இவையெல்லாம் ஆச்சரியமான ஆடுதுறை பெருமாள் திருக்கூடலூர் ஜெகத்ரக்ஷக பெருமாளிடத்தில் தரிசித்தோம்.
திருமழிசை ஆழ்வாராலே ஒரே பாடல் பாடப்பெற்ற பெருமாள் 5 கிருஷ்ண க்ஷேத்திரத்தில் இது ஒரு கிருஷ்ண க்ஷேத்திரம். கிருஷ்ணக்ஷேத்திரங்கள் 5: திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, திருக்கோவலூர், கபிஸ்தலம். அதில் இப்போ கபிஸ்தலத்தை பற்றி என்னன்னு சொல்கிறேன். சோழ நாட்டு திருத்தலங்களிலே 9வது தலமாக போற்றப்படுவது. இந்த கணக்கை பற்றி ஆனால் ரொம்ப கவலைப்படாதீங்க. இது 9வதா இது 10வதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சோழ நாடு 40, அதுக்குள்ளே இது 1வது வச்சுங்கோ, 10வது வச்சுங்கோ, 20வது வச்சுங்கோ. வரிசைங்கிறதுக்காக புரியணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேனே தவிர கவித்தலம் தமிழில் சொல்லலாம், கபிஸ்தலம் வடமொழியில் சொல்லலாம். கவித்தலம், கவின்னா யார்? புலவர்கள் தானே. கவித்தலம் புலவர்கள் ஒன்று கூடி பெருமானை போற்றின க்ஷேத்திரம் கவித்தலம். கபிஸ்தலம், கபின குரங்கு, வானரோத்தமனான ஆஞ்சநேயர். ஆஞ்சநேய பெருமாள் இங்கே வந்து தபஸ் புரிந்து கஜேந்திர மோட்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். என்ன செய்தி பாருங்க. அவர் இருந்தது ராமாவதாரத்தும் போது, கஜேந்திர மோட்சம் கிருத்தயுகத்தில் நடந்தது. அடுத்த யுகத்தில் தான் ஆஞ்சநேய சுவாமியே இருக்கார். கஜேந்திர மோட்சத்தை தரிசிக்கணும்னு அவருக்கு ஆசை. நீண்ட நெடுநாள் தபஸ் பண்ணார். பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி கஜேந்திர வரதனாகவே கபிஸ்தலத்தில் அவருக்கு காட்சி கொடுத்தார். இது சரித்திரம். அதில் இது கபிஸ்தலம் ஆற்றங்கரையில் இருக்கார். ஒரு பக்கம் கொள்ளிடம், இன்னொரு பக்கம் காவிரி. எப்படி ஸ்ரீரங்கம் கொள்ளிடி காவிரிக்கு நடுவில் இருக்கோ அதை போல கபிஸ்தலத்து பெருமாளும் கொள்ளிடத்துக்கும் காவிரிக்கு நடுவில் இருக்கார். பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் கபிஸ்தலம் க்ஷேத்திரம். ஒன்றும் கபி குரங்கனுடைய க்ஷேத்திரம், இல்லை கவி புலவர்களுடைய க்ஷேத்திரம். கஜேந்திர வரதன் எதனாலே பெருமாள் கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்தார்? இந்திரத்யும்னூர் ராஜா துர்வாசா அகஸ்தியரிடத்திலே சாபத்தை பெற்றான். நீ தான் யானையா பிறப்பேன்னு சபிச்சார். அவன் ஆனையா பிறந்துட்டான். யானை முதலையினுடைய வாயில் சிக்கி நொடுத்து, முதலை பிடிச்சி ஜலத்தில் இழுக்கிறது, யானை பிடிச்சி நிலத்தில் இழுக்கிறது. 1000 வருஷம் தேவமானத்தோடைய போராட்டம். தேவர்கள் காலக்கணக்கில் 1000 வருஷம் போராட்டம். கடைசியாக பெருமாள் கருட வாகனத்தில் வந்தார். வந்து நின்று தன் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண ஆனை காப்பாற்றப்பட்டது. இப்போ நாம் பார்க்குற கபிஸ்தலம் பெருமாள் மூலமூர்த்திக்கு திருநாமமே ஆதிமூல பெருமாள் தான். ஏன்னா யானை கூப்பிட்ட க்ஷேத்திரம் அது பீகாரில் இருக்குது. பீகாரில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பக்சர்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கும் மேலே போகிறோம், சோனேப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. சோனேப்பூர் தான் கஜேந்திர மோட்சம் நடந்த இடம். ஆனால் அதே ஹனுமான் இங்கே சேவிக்கணும்னு ஆசைப்படுறார். நடந்தது அங்கே, ஆனால் அதை தான் தரிசிக்கணும்னு இங்கே ஆசைப்பட அதுக்காக பெருமாள் வந்து காட்சி கொடுத்துருக்கார். க்ஷேத்திரம் பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதே இந்திரத்யும்ன மன்னவனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல ஒரு தடவை கஜேந்திர வரதராஜ பெருமாளாக பெருமாள் காட்சி கொடுத்திருக்கார். இனி திருமழிசை ஆழ்வார் ஓர் பாசுரத்தில் சாதிக்கிறார். கூற்றமும் ஷாரா கொடுவினையும் ஷாரா தீ மாற்றமும் ஷாரா வகையறிந்தேன் ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடத்தும் உள்ளத்தெனக்கு. இந்த பெருமாள் எப்போ வருவான்னு ஆத்தங்கரையோரமாக படுத்துட்டு இருக்காருங்கிறார். நிஜமாவே அப்படித்தான் இருக்கார். ரொம்ப ஏகாந்தம், ஒத்துருமே இருக்க மாட்டா. போனால் நம்ம தான். அதை போல் கபிஸ்தலத்து பெருமாள் ஆனந்தமாக சயனிச்சுருக்கார். யார் வருவான்னு காத்துருக்கார். அவரை சேவிச்சியானா கூற்றமும் ஷாரா யமபயம் கிட்டக்க வரவே வராது. கொடுவினையும் ஷாரா பாபங்கள் அண்டவே அண்டாது. தீ மாற்றமும் ஷாரா அபவாதம் தீமைகள் வரவே வராது. ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் ஆத்தங்கரையில் படுத்துட்டுருக்கார். ரொம்ப எளிமையான பெருமாள். கடல் கிடக்கும் மாயன் பார்க்கடலில் படுத்துட்டுருக்கிறவர் பெருமை இருக்கிற பெருமாள். உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. அவர் சொன்ன சரம ஸ்லோகம் எப்போதும் என்னுடைய உள்ளத்தில் நீங்காமல் நிறைந்திருக்கும் என்று திருமழிசை ஆழ்வாருடைய பாசனம். பெருமான் மூலமூர்த்தி ஆதிமூலம், கஜேந்திர வரத பெருமாள், புஜங்க சயனன், கிழக்கு நோக்கி திருமுகமண்டலம். தாயார் ரமாமணி தாயார், புஷ்பவல்லி தாயார். புஷ்பத்தில் எழுந்துள்ளி இருக்கிற தாயார் ரமாமணி என்னும் பொற்றாமரையாள் என்னும் திருநாமம். ககனாகிருதி விமானம், ஆகாசத்தை தொட வளர்ந்திருக்கிற நீண்ட விமானம். கபிஸ்தலத்து பெருமாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி திருப்புள்ளம்பூதங்குடி சோழ நாட்டு திருத்தலத்திலே பக்கத்தில் 2 திவதேசம், ஆதனூர் புள்ளம்பூதங்குடி. புல் பறவை ஜட்டாயுவுக்கு முக்ஷி அளித்த க்ஷேத்திரம். ஜட்டாயுவுக்கு முக்தி கொடுத்தாரோ இல்லையா பெருமாள்? இல்லையா, அது இங்கேயா கொடுத்தார்? எங்கேயோ நாசிக் பஞ்சவட்டிக்கிட்டே இகத்துபுரி போகிற மார்க்கத்தில் தாகேதுங்கிற இடத்துலனா கொடுத்தார். ஆனால் அதே மாதிரி திருப்புட்குழி, நம்ம தொண்ட நாட்டு திவதேசம் போகிறச்சே விஜயராகவ பெருமாளை பற்றி பார்க்க போகிறோம். அது திருப்புட்குழி திவதேசம். அங்கேயும் இதே கதை. திருப்புள்ளம்பூதங்குடி இங்கேயும் இதே சரித்திரம். ஏன்னா அங்கங்கே இருக்கிற ரிஷி அப்படி பிரார்த்திச்சிருக்காருன்னு அர்த்தம். புல் பறவை, அழகிய பூத சரீரம்,
பறவையினுடைய அழகிய சரீரத்துக்கு ஈமச்சடங்குகளை ராமன் பண்ணிய இடம். ஜட்டாயுவுக்கு அவர் தானே அந்திம சம்ஸ்காரம் பண்ணி மோட்சத்துக்கு போன அனுப்பிச்சு வச்சாரோ இல்லையோ. அப்போ புல், அம், பூதம், குடி. புல் பறவை, அம் அழகிய, பூதம் சரீரம், அதுக்கு கடைசி சடங்குகளை பண்ணி முடிச்சு மோட்சத்துக்கு அனுப்பிச்சு வச்ச இடம் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணின இடம். சோபன விமானம், கிருத்ர புஷ்கரணி, ஜட்டாயு புஷ்கரணி, அகோபில மட்டத்தாராலே நன்கு பராமரிக்கப்பட்டு வரும் திவ்ய க்ஷேத்திரம். வேதாந்த தேசிகனுடைய சன்னதி ரொம்ப அத்தியுதமாக சேவை சாதிக்கிறது. திருமங்கையாழ்வார் பல்லாண்டு பாடிய ஊர் புள்ளம்பூதங்குடி. அறிவதறியான் அனைத்துலகும் உடையான் என்னை ஆளுடையான்னு பாடுறார். பொறிகொல்சிற வண்டிச பாடும் புள்ளம்பூதங்குடிதானே. இந்த பெருமானுக்கு வல் வில் இராமன் என்று திருநாமம். திருடதன்வி, ரொம்ப வலிய வில்லு பிடிச்சுருக்காராம். அப்படின்னா ராமன் தான் வில்லை கொண்டு நம்ம எப்போதும் ரட்சிப்பார்னு அர்த்தம். ரக்ஷகன் ராமன், அவர் வலிய வில் பிடிச்சுருக்கார். அந்த ராமனுடைய வில்லு நம்மளை ரட்சிக்கணும், நம்ம சொல்லு நம்ம ரட்சிக்க வேண்டாம். 2 ஆச்சரியமான க்ஷேத்திரங்கள். இது ஒன்று புள்ளம்பூதங்குடி. இதில் புஜங்க சயனத்தில் கிழக்கு நோக்கி திருமண்டலத்தோடு இருக்கார். கர்ப்ப கிரகத்திலேயே லக்ஷ்மணன் உள்ளார், ஜட்டாயு உள்ளார், ஹனுமான் உள்ளார். திருவடிப்பர்க்கத்தில் பூமி தேவி எழுந்தருளி உள்ளார். தாயார் தனிக்கோவில் நாச்சியார், பொற்றாமரையாள், ஹேமாப்ஜநாயகி தாயார். இங்கே தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ராமன் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணச்சே தாயார் ஏது? சீத்தையே கிடையாதே. ஆனால் இப்போவும் திருப்புட்குழி போனாலும் பிராட்டி கூட இருக்கா, புள்ளம்பூதங்குடிக்கு போனாலும் தாயார் கூட இருக்கா. இன்னைக்கு ராமனுக்கு சீத்தையே போன அப்புறம் 1000 வருஷம் வரைக்கும் சீத்தை இருந்தா, அப்புறம் பூமிக்குள்ளே போய் அதுக்கப்புறம் 10,000 வருஷம் ராமன் இருந்தார். அப்பெல்லாம் அவர் நிறைய யாகம் யஜ்யம் பண்ணுவாராம். ஆனால் தர்மபத்தினி கூட இல்லாமல் யஜ்யம் பண்ண முடியாதுன்னுட்டு தங்கத்தால் ஒரு சீத்தை உருவ பொம்மை பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு தான் ராமன் யஜ்யம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம், சரித்திரம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அவ கிரகத்தில் கிரகிணி தர்மி கூட இருக்கணும், அவள் இருந்து கொண்டு தான் கைங்கரியம் செய்ய வேண்டும். ராமன் நினைக்கிறாராம், எங்கே அவ கூட இல்லையே, நம்ம எங்கே ஜட்டாயுவுக்கு சடங்கு பண்ணுறது? இப்போ உடனே பொற்றாமரையாள் நாச்சியார் தோன்றினாள். அதனால தான் எப்போதும் கூட எழுந்துள்ளி இருக்கிறார். ஜட்டாயு புஷ்கரணி ஆச்சரியமான க்ஷேத்திரம். காவிரி கரையிலே திருமங்கையாழ்வார் பாடுறார், பள்ளச்செருவில் கயலுகள புள்ளு பிள்ளை கிடதேறும் புள்ளம்பூதங்குடிதானே. ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டார் ராமர். முடித்த பிற்பாடு ஓய்வு எடுத்துட்டாராம். அதனால் அப்படியே வில்ல பக்கத்தில் வச்சுட்டு சேனிச்சுனுட்டார். அப்போ பார்த்து திருமங்கையாழ்வார் வந்தார். ஆரோ 2 கையோடு படுத்துட்டு இருக்கா, மனிதன் போல் இருக்குன்னு அப்படி போயிட்டார். பெருமாள்னா 4 கையோடு இருந்திருக்கணும் இல்லையோ, அப்போ தானே இவருக்கு அடையாளம் தெரியும். ஓ, திருமங்கையாழ்வார் வந்துட்டு பாடாமலே போகிறாரே. இப்போ நான் சொல்கிறது, இப்போ திருமங்கையாழ்வாரால் பாடப்பெறாவிட்டால், அவரால் மங்களாசாசனம் பண்ணப்படாவிட்டால் 108 கணக்குக்குள்ளே வரவே முடியாது இல்லையோ. அதனால் பெருமாள் சட்டுன்னு படுக்கையிலேருந்து எழுந்திருந்தாராம். சங்க சக்கரம் 4 தோள்களிலே தரித்து கொண்டு சேவை சாதிக்க அவனுக்காக இந்த 10 பாசுரங்களை பாடினார்னு சரித்திரம். வல்விலி ராமன், திருடதன்வியான ராமன். சீதையை சொல்லுகிறாள், சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசன் அஞ்சி வீசினேன். ராமனுடைய கையில் இருக்கிற வில்லை எதிர்பார்த்து தான் நாம் இருக்கணுமே தவிர நம்முடைய சொல்லை எதிர்பார்த்துடக்கூடாது. நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறத விட ராமன் கையில் இருக்கும் வில் தான் நம்ம ரட்சிக்கணும். சோபன விமானம், சோபனம்னாலே மங்களம்னு அர்த்தம். இந்த விமானத்தை சேவித்தாலே அனைத்து மங்களங்களும் ஏற்படும். சயன திருக்கோலத்தில் இருக்கிற ராமன் ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? ராமன் எப்பவும் பட்டாபிராமன், கல்யாண ராமன், கோதண்ட ராமன், எல்லா ராமனும் நின்றுட்டே இருப்பா. படுத்துன்னு இருக்கிற ராமனை சேவிக்கலாமான, இங்கே சேவிக்கலாம். திருப்புல்லாணிக்கு போகிறச்சே தர்பசயன ராமன் சயன திருக்கோலத்தில் சேவிச்சுக்கலாம். இங்கேயும் ராமன் சயனிச்சுன்னு தான் இருக்கார். வல் வில் இராமன், வலிய வில்லை கையிலே பிடித்த ராமனுடைய அற்புதமான சயனம். அதை கம்பநாடர் பாடும்போது, வந்தான் அந்தார் அகலத்தோடும் அஞ்சன குன்னமன்ன வந்தான் இவனாகும் அவ்வல் வில் இராமன் என்பான். திருமங்கையாழ்வாரும் வல் வில் ராமன்கிறார். வலிய வில், கோதண்டம் அண்டித்தகராது. ராமன் கையில் வில் இருந்தால் தான் நம்ம ராமனே ஒத்துப்போம். கையில் வில் இருந்தால் தான் ராமர். ஏன்னா அதை கொண்டு தானே நம்ம ரட்சிக்க போகிறார். அதைத்தான் கம்பர் கூறும்போது இவனாகும் அவ்வல்விலி ராமன் என்பதோடே திருப்புள்ளம்பூதங்குடி ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்து ஈமச்சடங்களுக்கு செய்த இடம். இப்போ நாம் பார்க்க வேண்டியது ஆதனூர். திரு ஆதனூர் ஆண்டு அளக்கும் ஐயன். திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், பெரிய திருமடல் பிரபந்தத்தே, என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவரதம் முன்னவனை மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை. ஆண்டு அளக்கிறார். நாம் தினமும் சாப்பிட வேண்டும். சாப்பிட்றதுக்கு படி அளக்க வேண்டாமா?
பெருமாள் தான் படி அளக்கிறார். ஆண்டு நம்மை அரசனாக இருந்து ஆண்டு அளக்கும் நமக்கு அன்னத்தை படியளந்து கொடுக்கும் ஐயன். நிஜமாவே இது பேரோட மட்டுமில்லை, அவர் மரக்கால் படியோட தான் அங்கே எழுந்தருளியே இருக்கிறார். தன்னுடைய தலைக்கு கீழே ஒரு படி வச்சுருக்கார். படி வச்சுன்றது ஆச்சரியம் இல்லை, கொடுத்தாலும் கணக்கு போட்டு கொடுக்கணும் இல்லையோ. எத்தனை பக்தர்கள் வந்து கேட்டாலும் கணக்கில்லாத கொடுத்துடலாமா? அதனாலே இடது கையில் ஓலச்சுவடி எழுத்தாணியோடு சேனிச்சிருக்கார் அவர். படியளக்கும் பெருமானாய் ஆண்டு அளக்கும் ஐயன். அதைத்தான் திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் பாடியிருக்கார். திருமங்கையாழ்வாராலே பாடல் பெற்ற திருத்தலம். இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்தது? ஆதனூர். ஆ பசு, ஆ தன் ஊர். பசு காமதேனு. காமதேனு பகவானை சேவித்து சிறந்த கதி அடைய வேணுங்கிறதுக்காக இந்த க்ஷேத்திரத்திலிருந்து தான் தபஸ் பண்ணினாள். அவள் தவம் புரிந்து பெருமானை அடைந்த க்ஷேத்திரங்கிறதுனாலே ஆ தன் ஊர், ஆவினுடைய ஊர், பசுவினுடைய ஊர் ஆதனூர் என்று பேர் ஏற்பட்டது. காமதேனு தபஸ் பண்ணி ஆச்சரியமா பெருமானை அடைந்தாள். ஒரு பக்கம் காவிரி, மற்றொரு பக்கம் கொள்ளிடம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவே அமைந்த திவ்யதேசம். ஆண்டளக்கும் ஐயன் சயன திருக்கோலத்தில் உள்ளார். கிழக்கு நோக்கி பள்ளி கொண்ட திருக்கோலம். இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு சரித்திரம் உண்டு. ஒரு சரித்திரம் காமதேனு தாயார் தான் தபஸ் பண்ணி பெருமாள் அடைந்தார்ங்கிறது. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, அக்னி பகவான் தன்னுடைய சாபம் போவதற்காக இங்கிருந்து கொண்டு தபஸ் புரிந்தார். அக்னிக்கே சாபம் போக்கி இருக்கணும்னா ஊருக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். மூணாவது சரித்திரம் இருக்கு இந்த ஊருக்கு, மகரிஷியினுடைய சாபம். இந்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். ஒரு தடவை மகாலட்சுமியினுடைய சிறந்த பூமாலை ஒரு வித்யாதர பெண்ணினிடத்தே வந்தது. அந்த பெண் அதை துர்வாச முனிவரிடத்தே கொடுத்தாள். ஓரிடத்தில் துர்வாசர்னு சரித்திரம் சொல்லப்படுறது, மற்றொரு இடத்தில் பிருகுன்னு சரித்திரம் சொல்லப்படுறது. அவர் அதை நாம வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம்? ரிஷி, நம்ம முற்றும் திறந்தவர், இந்திரன் தான் நாட்டை ஆள்றவர், அதனால் அவர் வச்சுன்னு சௌக்கியமாக ஆளட்டம்னு அவர்கிட்ட கொடுத்தார். இந்திரன் மாலையை மதிப்போடு வாங்கிட்டு இருக்கணும் இல்லையோ. அவன் அதை அவமரியாதை பண்ணுறா போலே யானையினுடைய தலையில் போட்டான். யானைக்கு அதன் மதிப்பு தெரியாது, தன் காலில் போட்டு தேய்ச்சிது. உடனே சாபம் வந்துடுத்து இந்திரனுக்கு. எப்படி மகாலட்சுமியினுடைய மாலையை காலில் தேய்ச்சார், உனக்கு எல்லா சொத்தும் அழியட்டும். உடனே போய் ஸ்ரீதேவி நாச்சியாரிடத்திலையும் பிரார்த்திக்கிறான், கவலைப்படாதே, நானே பிருகு மகரிஷியினுடைய புதல்வியாய் பார்கவிங்கிற பேரோட பிறக்க போகிறேன். அப்போது பெருமானுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகிறது. நீ அந்த கல்யாணத்தை வந்து சேவிச்சதுனால நீ இழந்த செல்வத்தை மீட்டு கொள்வாய் என்று சொல்ல அவன் வந்து சேவித்தான். அவர் வந்து சேவித்து பெற்ற இடம் இந்த க்ஷேத்திரம், ஆதனூர் க்ஷேத்திரம். தாயாருக்கு பார்கவின்னு திருநாமம், ரங்கநாயகின்னு திருநாமம். ஸ்ரீரங்கத்தை போலவே நிறைய ஒற்றுமை இந்த பெருமாளுக்கு உண்டு. ஏன்னா உற்சவமூர்த்திக்கு அழகிய மணவாளன், ஸ்ரீ ரங்கநாதன்னே தான் திருநாமம். மூலமூர்த்தி தான் ஆண்டளக்கும் ஐயன். உற்சவர் ரங்கநாத பெருமான், அழகிய மணவாள பெருமாள். இன்னொரு அழகான சரித்திரம் பார்த்தோம்னால், இந்த விமானம் பிரணவாகார விமானம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதும் பிரணவாகார விமானம். அதே பிரணவாகார விமானத்தை தான் இந்த க்ஷேத்திரத்திலையும் சேவித்து கொள்ளுகிறோம். பாட்டலி ஆச்சரியமான மரம், ஸ்தலவிருட்சம் பாட்டலி மரம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம். இங்கே திருமங்கையாழ்வார் பெருமானோட ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் பெரிய மதில் கட்டணம்னு திருமங்கையாழ்வாருக்கு ஆசையை கட்டிவிட்டார். கட்டின பிற்பாடு கூலி கொடுக்கணும் இல்லையோ. கூலி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட ஒன்றும் பணங்காசு இல்லை. என்ன செய்யலாம்னு கையை பிசைஞ்சுண்டார். பெருமாள் சொன்னார், நான் தரேன், கவலைப்படாதவா, ஆதனூருக்கு வான்னு கூப்பிட்டார். ஆதனூருக்கு திருமங்கையாழ்வார் வந்தார். அப்போ எதிர்த்தா போல ஒரு வணிகர் வியாபாரி தலப்பாகையெல்லாம் கட்டின்னு வந்தார். வந்தவர், நான் உனக்கு தரேன், என்ன வேணும்? பெருமாள் தான் என்னை அனுப்பிச்சி வச்சிருக்கார், உமக்கு வேண்டியதெல்லாம் நான் தரேன்னா. சரியே கொடும்னார். அவர் ஒரு மரக்காலை எடுத்து மண்ணை அளந்து கொடுக்க ஆரம்பித்தார். நான் வேலை செஞ்சவாளுக்கு கூலி கொடுக்கணும், காசு வேணும்னா என்ன மண் அளந்து கொடுக்குறீர்? இந்த மண்ணை அப்படியே கூலியாக அளந்து போட்டுடும். வந்த வியாபாரி ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, இந்த மண்ணை கூலியாக அளந்து போட்டுடும். ஒழுங்காக உழைச்சவனாக இருந்தால் அவனுக்கு இது தங்கமாக தெரியும், தப்பாக உழைச்சவனாக இருந்தால் அவனுக்கு இது மண்ணாக தெரியும். இங்கே தான் நீங்கள் சூக்ஷ்மம் புரிஞ்சுக்கணும். இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். திருமங்கையாழ்வார் அதை அளந்து கொட்டுறார். இப்போ நிஜமாவே அது மண்ணாக தானே தெரியும். அது மண் அளந்து கொட்டினா மண்ணாக தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்ல முடியுமா பாருங்க, அது மண்ணுன்னு சொன்னால் நீ ஒழுங்காக வேலை செய்கிறேன்னு வாடங்க. அது ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தா தங்கமாக தெரியும்னா நிறைய பேருக்கு அப்படியே தான் தெரிஞ்சிருக்கு, மண்ணாவே தெரிஞ்சிருக்கு. அவரவர்கள் பதறி, என்ன திருமங்கையை இப்படி போய் கொடுத்துருக்கீர், ஏமார்த்த பார்க்கிறீரான்னு சொல்ல திருமங்கையாழ்வார் திரும்பி வணிகரை பிடிச்சு
தலப்பாக எல்லாம் நன்னா வச்சுன்னு வந்திருக்கீர், என்னென்ன ஏமாத்த பார்க்குறீரா அப்படின்னா அவர் போக்கு காட்டின்றே ஓடிண்டே போனார். இதுக்குள்ள கையில் இருக்கிற ஓலைச்சுவடி எழுத்தாணியை வச்சு எத்தனை படி மண்ணு கொடுத்தேன்னு கணக்கு வேற எழுதிவிட்டார். இத்தோட கோவிலுக்குள் போய் சடக்கென பெருமாளாக சயனித்து கொண்டு கையில் எடுத்துட்டு வந்த படியை தரையில் வச்சுன்னுட்டு கையில் இருந்த ஓலைச்சுவடி எழுத்தாணியோட சயனித்து கொள்ள அவன் அழகில் மயங்கிய திருமங்கையாழ்வார் பாடினார். என்ன சரித்திரம்! இதுதான் ஆதனூர். திரு ஆதனூர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி அகோபிலமட்டம் அழகிய சிங்க சுவாமி ஜீயர் சுவாமி அவருடைய ஆதீனத்தில் தான் திருப்புள்ளம்பூதங்குடி ஆதனூர் ரெண்டுமே நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட பெருமாளை நாம் சேவித்து அவர் படியளந்து தானே நம்ம வாழ்ந்தாக வேண்டும். அண்ணா சாஸ்திரமே சொல்றது இல்லையோ, அன்னம் பிரம்மே திவ்யஜானாத்னு சொல்லுவார்கள். பிரம்மத்தை அன்னமென்னே தெரிந்து கொள். பிரம்மம் அன்ன ரூபத்தில் முதல்ல புரிஞ்சுட்டா தான் நம்ம வாழறதே அன்னத்தினால தானே. ஆண்டளக்கும் ஐயனுக்கு பல்லாண்டு. சோழ நாட்டு திவ்யதேசங்களிலே ரொம்ப பிரதானமான திவ்யதேசம் 4000 பாசுரங்களும் பிறந்ததற்கு திவ்யதேசம். அடுத்து திருக்குடந்தை கும்பகோணம் என்னும் திவ்யதேசம் 12வது திவ்யதேசம். கும்பகோணம் எல்லாரும் அறிந்தது. 6ஆமுதன்னு பெருமாளுக்கு திருநாமம். சாரங்கபாணின்னு உற்சவரை கொண்டாடுறோம். ஒரு க்ஷேத்திரம் மட்டுமில்லை, 3 கோவில்கள் உள்ளேயே. சாரங்கபாணி கோவில், சக்கரபாணி கோவில், ராமசுவாமி கோவில். திருக்குடந்தை ஆறாத அமுதன். சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னா அபர்யாப்தாமிருதன், தமிழில் சொல்லணும்னா ஆறாத அமுதன். ஒரு கோவில் 2 கோவில் இல்லை, ஊர் முழுக்க கோவில். கும்பகோணத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே மகாமகத்தாலேயே பெரிய பேர் பெற்ற கோவில். எங்கு திரும்பி பார்த்தாலும் சிவன் கோவில்கள் பெருமாள் கோவில்கள் 2 நிறைஞ்சிருக்கிற ஊர். அந்த ஊருக்கே பெருமை சேர்ப்பவள் காவேரி தாயார். காவிரியாலேயே பெருமை. இப்போ அந்த காவிரிக்கும் இந்த கும்பகோணம்ங்கிறதுக்கும் முதல்ல பேர் காரணம் பார்க்கணும் இல்லையோ. கும்பம்னா குடம், கோணம்னா மூலை.